மத்தேயு 22 எண்ட் டைம் சர்ச்சஸ்க்கான சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பவுமே திருச்சபையில 3 வகையான மக்கள் திருச்சபைக்குள்ள இருப்பாங்க. இந்த 3 வகையான மக்களை அன்றைக்கே அடையாளப்படுத்தி ஆண்டவர் ஒரு உவமையின் மூலமாக தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டு போனார். இந்த கடைசி காலம் எப்படி இருக்கும் சபைகள் அப்படின்னு இதுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகின்றோம். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பரலோக ராஜ்யம். அக்கா நல்லா காலையில் எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? சாப்பிடலையா? நல்லா போல்டா வாசிங்கக்கா பார்க்கலாம். பரலோக ராஜ்யம். ஆமென். சூப்பர். தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவர் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது. எல்லாம் ஆயத்தமா இருக்குது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். கவனிங்க 14ஆம் வசனத்தை அக்கா வாசிங்க. அந்தபடியே அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த பேசேஜை படிக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் கடைசி காலத்தில் எப்படி சபைகளை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், அதில் என்ன பிரச்சனை வரும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறார். 3 kinds of the people always in the church. 3 வகையான மக்கள் சபைக்குள்ள என்னைக்குமே இருப்பாங்க. அது கடைசி காலத்தினுடைய ஒரு அறிகுறி. இவங்க எல்லாருமே யாரு? அழைக்கப்பட்டவர்கள். நீங்க வாசிச்சீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பைபிள் சொல்லுது அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு மகிமையா, அவருடைய நாமத்துக்கு மகிமையா, அவருடைய ராஜ்யத்தை நாம் சென்றடைய ஆண்டவர் நம்மள அழைச்சிருக்கிறார். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இங்க சர்ச்சில் வந்திருக்கிற மக்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆகியும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேர் பரலோகம் போறதுக்காகவே சர்ச்சுக்கு வரீங்க? உங்க கரங்களை உயர்த்துங்க. ஆமென். ஏன்னா நிறைய சபையில் என்னன்னா முதுகு வலிக்கு சர்ச்சுக்கு வந்தவங்க, முட்டி வலிக்கு சர்ச்சுக்கு வந்தவங்க, கை வலி கால் வலிக்கு சர்ச்சுக்கு வந்தவங்க, திருமணம் ஆகிறதுக்காக சர்ச்சுக்கு வந்தவங்க, வருமானத்துக்காக சர்ச்சுக்கு வந்தவங்க, இப்படிதான் ஃபுல்லா சபை முழுசு கூட்டம் இருக்குது. நாங்கள் சபைக்கு தேவ ராஜ்யம் போக தான் வரோம். இது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு எங்களை தகுதி பண்ணுகிற கிறிஸ்துவின் சரீரம் என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்க கரங்களை உயர்த்தி ஆமென். ராபா ஷாலா ராகா. இது எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படி சொல்வதை பார்க்கும் பொழுது. ஆமென். சரி, இந்த சபைக்குள்ள மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு பார்ப்போம். 3ஆம் வசனத்துல முதல் கூட்டத்தை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகின்றேன். இந்த முதல் காரியத்திலே அழைக்கப்பட்டவர்களை தேவன் அழைத்த பொழுது அவர்களுக்கு வர மனதில்லாதிருந்தது. the first group of people யாரு அப்படின்னா அவங்களுக்கு அதுல விருப்பமே கிடையாது.
ஆண்டவருடைய காரியத்தில் விருப்பம் கிடையாது. தேவனுடைய சரீரமாகிய சபையை குறித்த கரிசனை அவர்களுக்கு இருக்காது. இன்னைக்கு பொதுவா திருச்சபைகள்ல இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆமென். என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அதுல என்ன ஆகும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதுல மைண்டே இருக்காது, அதை பற்றிய விருப்பமே இருக்காது, அதை பற்றிய வாஞ்சையே இருக்காது. இப்படி ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்சி என்பது இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே தேவ ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் ரொம்ப அருமையான வார்த்தை. நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்கிறவர்கள் சபைக்குள்ள இருப்பாங்க. ஏன்னா எபேசு திருச்சபைக்கு தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எழுதும் பொழுது இப்படியான காரியத்தை எழுதுறார். என்னன்னா, அந்த மனசு விரும்புகிறதை செய்கிறவர்கள். ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா அந்த விருப்பத்தை உடனே செய்யணும்னு நினைக்கிறவங்க, இம்மிடியட்டா. சில பிடிவாத குணம் இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகிறது. பிடிவாத குணம், இந்த ஸ்டபர்னஸ், இந்த வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்னைக்குமே சபைக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க நம்மள மாதிரி தான் அழகா இருப்பாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா பாடுவாங்க, எல்லாமே செய்வாங்க, எல்லா ஆக்டிவிட்டியிலும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஊழியத்துக்கு வருவாங்க, சபைக்கு வருவாங்க, அப்படியே ஒரு ஓரமா அப்படியே உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முடிஞ்சிச்சா, எப்படா முடிப்பாரு. நாங்க கேத்தலிக் சபையில் அந்த காலத்தில் இருக்கும் போது கடைசியா தான் போவோம். அப்ப எங்க ஃபாதர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த மாசுலயே ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா, சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது அப்படின்வார். சொன்ன உடனே ஒரே குசி, போனதே அப்பதான். ஆனா எப்படா விடுவாங்க வெளியே வரலான்னு. இதுதான் எங்களுடைய இளமை காலத்துல எங்களுக்கு இருந்தது. தங்கம் உங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. 18 வயசுல ஆண்டவர் என்ன பிடிச்சார். எப்படி பிடிச்சார்னு நான் சொல்றேன். வீட்டுல சரியான சாபம், மந்திர வல்லமைகள், குடும்பத்துல பயங்கர பிசாசு போராட்டம், விடுதலை இல்லை, அற்புதம் இல்லை, கடன் பிரச்சனை தலைக்கு மேல தூக்கி நிக்குது, அம்மாக்கு உடம்பு சரியில்லை. என்னுடைய தம்பி பிறவியிலேயே மென்டலி ரிட்டையர்ட், அதாவது அந்த பிறவியிலேயே அவனுடைய பிரெயின்ல ஒரு ஃபீவர் அவன் சுய நினைவை இழந்து விட்டான். அவனை காப்பாற்றவே முடியல கடைசி வரைக்கும். எங்க குடும்பத்துல ஒரு தலைமுறை சாபம். என்ன சாபம் அப்படின்னா, அந்த காலத்துல என்னுடைய பாட்டியினுடைய வம்சத்துல எல்லாம் கேரளால இருந்திருக்காங்க. இந்த கேரளாவில் இருந்த இந்த குரூப் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, பயங்கரமான மந்திரவாதங்களை செய்கிற மக்களா இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறைகளுக்கு முன்னால மந்திரவாதிகளை வைத்து பூஜைகளை செய்து அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு சந்ததியா இருந்தபடினாலே என்னை குடும்பத்தில் அந்த சாபத்தை எங்களால உணர முடிந்தது. என்னால எதுவுமே செய்ய முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை காணப்பட்ட பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. ஆமென். அந்த சம்பவம் என்னால மறக்க முடியாது. ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு நான் சைக்கிள்ல வரேன். எங்க வீட்டுக்கு வந்தேன். எங்க வீட்டுல லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. எங்க அண்ணன், என்னுடைய தகப்பன், என்னுடைய தங்கை, தம்பி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா வீடு அலங்கோலமா கிடக்குது. என்னன்னு பார்த்தா வீடு முழுக்க பிளட், பயங்கரமான ரத்த வாந்தி. யாருக்குன்னு பார்த்தா என்னுடைய தம்பிக்கு. அந்த இரவு ஏதோ ஒரு என்கவுண்டர் எங்க வீட்டுல நடந்திருக்கு. நைட்டு படுத்திருக்கிறாங்க, டிவி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்னுடைய அம்மாவுக்கு சுயநினைவு இல்லை. என்னுடைய பிரதர் சரியா பேச மாட்டேன்றார். எங்க அப்பா சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. நைட் 2 மணிக்கு வீடெல்லாம் திறந்து கிடக்குது, ஜன்னல்லாம் திறந்து கிடக்கு. வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியல. எல்லா இடத்துலயுமே ரத்தம், ஒரே வேதனை. எனக்கு 18 வயசு. அப்போ 18 வயசு. அப்போ ஆர்கெஸ்ட்ரால நான் கிட்டாரிஸ்ட். அங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற சில ஆர்கெஸ்ட்ராக்கள், சில ரேடியோ ஸ்டேஷன்ல ரெகுலரா லைவ் ப்ரோக்ராம் வாசிக்கக்கூடிய அருமையான ஒரு காரியத்தை நான் செய்திருக்கிறேன். அந்த நாட்கள்ல எனக்கு அதை தவிர வேற தெரியாது. ஐடிஐ படிச்சிருக்கிறேன். படித்து முடித்து அப்ரெண்டிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ரயில்வேல. இந்த காலகட்டத்தில் எங்க குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நைட்டு வந்து பார்க்குறேன் ஒரே ரத்தமா கிடக்குது. அப்போ எனக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு நான் கிட்டார் கிளாஸ் எடுக்க போவேன். அவங்க வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரி. அந்த அம்மாவுக்கு எப்பவுமே ஒரு கிட்டார் கிளாஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் வாரத்தில் ஒரு நாள். எனக்கு இந்த அந்நிய பாஷை பேசுறது பிடிக்காது, பைபிள் படிக்கிறது பிடிக்காது, இந்த மாதிரி பெந்தகோஸ்து சபைகளை கண்டா பிடிக்காது. ஏன்னா இவங்க பைபிளை பத்தி பேசுவாங்க, நாங்க அதை பேச மாட்டோம், எங்களுக்கு அது தெரியாது, அதனால அது பிடிக்காது. ஆனா அந்த அம்மா கொஞ்சம் ஆவிக்குரிய அனுபவம்னா அங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரேயருக்கு போய் ஏதோ கொஞ்சம் ரட்சிப்பின் அனுபவம் அந்த தாயார் கிட்ட இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு கிட்டார் கிளாஸ் எடுக்க போகும்போதெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, இப்படி ஒரு சர்ச் இருக்குது, வா தம்பி, அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த அம்மாட்ட பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவேன். அப்போ நைட் இந்த மாதிரி 2 மணிக்கு நடக்குது. நடந்த உடனே நான் நினைச்ச திருடங்க யாரோ உள்ள வந்து அடிச்சு எல்லாம் கலைச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால போலீஸ்க்கு போன் பண்ணலாமா, யாருக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்த்த வீட்டுல கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரி வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, வச்ச பொருள் எல்லாம் அப்படியே இருக்குது, யாரும் எதுவுமே எடுக்க கிடையாது, இது காத்து கருப்பா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது எந்த கருப்புன்னு எனக்கு தெரியல. ஆமென். இன்னைக்கு பிசாசை போட்டு மெதின்னு மெதிக்கிறதுக்கு காரணமே அதுதான். அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் குடும்பத்திலே, என் வாழ்க்கையில. ஆமென். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அப்போ அந்த பாஸ்டரை தேடி ஓடுறேன், இந்த பாஸ்டரை தேடி ஓடுறேன். எப்போ ரன்னிங், அப்போ நான் வாலிபன், 18 வயசு, ரொம்ப லீனா தான் இருப்பேன், இந்த உடம்பெல்லாம் கிடையாது பாருங்க, அந்த ஸ்பீக்கர் சைஸ்க்கு இப்படி தான் இருப்பேன். ஆமென். ஓடுறேன், சரியான ரன்னிங். ஓடிப்போய் அந்த போதகரை எழுப்பி அவர் பைக்கில் உட்கார வச்சு கூட்டிட்டு வந்து ஜெபிக்கிறார். சொல்றாரு, உங்க வீட்டுல சாபம் இருக்கு தம்பி. என்ன இருக்கு? சாபம் இருக்குது, நீ நல்ல ஒரு ஊழியக்கார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த கிட்டார் வாசிக்கிற அந்த அம்மா கிட்டே, அந்த கிட்டார் சொல்லி கொடுக்குற அம்மாட்டையே கேட்கிறேன், ஏமா யாராவது ஊழியக்காரர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ப்ராஃபட், அருமையான தேவ மனுஷன், கோயம்புத்தூர்ல நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்த காலங்கள், அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் போறேன். போனா அந்த ஊழியக்காரு டை கட்டிட்டு இப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு சேர் போட்டு ஒரு ஏசி ரூம்ல. என்ன ஒவ்வொருத்தரா அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒவ்வொரு குடும்பமா போய் சந்திப்பாங்க. நானும் அந்த அம்மாவும் போய் நிக்கிறோம். என் தம்பி பேரு ஸ்டான்லி பாபு, ஞானஸ்நான பேரு. ஆமென். அவனை வந்து வீட்டுல சிம்பிளா நாங்க பாபுன்னு தான் கூப்பிடுவோம், ஸ்டான்லின்ற பேரு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஆமென். அந்த மனுஷன், தேவ மனுஷன், உள்ள போன உடனே ஸ்டான்லி பாபு எப்படி இருக்கிறான்னு கேட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இந்த மனுஷன் உள்ள வந்த உடனே தம்பியோட பேரை கரெக்டா சொல்றார். அடுத்த வேர்டு சொன்னா, he will be no more out அப்படின்னாரு. அவன் இருக்க மாட்டான், போயிரு அப்படின்ட்டாரு. என்னால வந்து கிரகிக்க முடியல. அந்த அம்மாட்ட வெளியே வந்து சொன்னேன், ஏதோ ஜெபிப்பாரு, ஏதோ ஆறுதல் சொல்லுவாரு, ஏதோ சத்தியத்தை சொல்லுவாரு, என்ன அப்படி சொல்லி நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்கம்மா, அவர் என்னன்னா செத்து போயிருமா, அவன் இருக்க மாட்டான், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரே கோபம் எனக்கு. போறேன், வீட்டுக்கு வரேன். ஒரு 1 or 2 வீக்ஸ்ல என்னுடைய தம்பியினுடைய மரணம் நடக்குது. கல்லறையில் அவனை போட்டு புதைக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி, இந்த மனுஷன் எப்படி இந்த பேரை சொல்லி இவன் இருக்க மாட்டான்னு சொன்னாரு, இங்க என்ன, சரி திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்டே சொல்றேன். அவங்க திரும்பி ஃபோன் பண்ணி, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த ஊழியக்கார இடத்துல என்னை கூட்டிட்டு போறாங்க. இப்படிதான் போய் நிக்கிறேன், நான் ஒரு வாலிபன். இப்படி நீங்க எப்படி ஜெபிக்கிறேன், அதே மாதிரிதான் நானும் போய் ஒரு ஜெபிக்கிறதுக்கு நிக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் உள்ள வந்த உடனே, என்ன செத்துட்டானான்னு கேட்டார். ஆமாம், நீல் டவுன், முழங்கால் படியிடு அப்படின்னார். முழங்கால் படிட்டேன். முழங்கால் படிட்ட உடனே நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, சார் என்ன சார் பரிகாரம் எங்க குடும்பத்துக்கு, எங்க குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார், என்ன பரிகாரம் சார்? கண்ணை மூடிட்டு கடகடன்னு சொன்னாரு. என்ன பரிகாரம்? பைபிளை கையில் எடுத்துக்கோ, உலகம் முழுசும் போய் பிரசங்கம் பண்ணு, என் நாமத்துல ஊழியம் பண்ணுவேன். ஆமென். 43 தேசங்களுக்கு உன்னை கொண்டு போவேன், உலகம் முழுவதும் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரியில உன்னை பயன்படுத்துவேன். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. மந்திரங்களை எடுப்ப, கட்டுக்களை உடைப்ப,
மாந்திரிகங்களை அழிப்ப. என்ன அப்படி மேலே கீழே பார்க்குற அவரை. என்னடா நம்ம அன்னைக்கு வந்தோம் சம்பந்தமே இல்லாம பேசினார், இன்னைக்கு வரோம் இன்னைக்கும் சம்பந்தமே இல்லாம பேசுறார். ஆனா கேட்டுக்கிட்டேன், ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, அதனால கேட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு என்கவுண்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், லோக்கல் சர்ச்சு வீட்டு வெராண்டால நடக்கும், அந்த திருச்சபைக்கு அடிக்கடி போவேன், வாரத்தில் 1 நாள் 2 நாள். ஆனால் ஆர்கெஸ்ட்ராவை விடல. ஆர்கெஸ்ட்ராவில் தொடர்ந்து சண்டே ஈவினிங் ப்ராக்டிஸ் இருக்கும், மற்ற நாட்களில் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அதுக்கும் போவேன். ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை முழுமையாக வரல. ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் நான் ரோட்டில் சைக்கிளை கொண்டு வந்து நிறுத்துறேன், ஒரு மந்திரவாதி எனக்கு முன்னால் வந்தான். ஆமென். ஒரு மந்திரம் சொல்லிட்டே வர்றவன், தம்பி நில்லு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா நில்லுன்னு. நானும் நின்னுட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சைக்கிளை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு எந்த வேலையும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு. என்ன நீ இப்படி இருக்கிற? அவன் சொல்றான், உன் தேவனுக்கு நீ வனவாசம் போயிடுவ, நீ கும்பிடுற சாமி பெரிய சாமி, அந்த சாமி உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நீ போக மாட்டேங்கிறான்றான். ஆமென். அவன் சொன்னதை நான் நம்பல, ஏன்னா நம்ம அவனுடைய வார்த்தையை ஏத்துக்கிறதே இல்லை. பிசாசன் உண்மையே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையும் பொய்யும் சேர்த்து சொல்லுவான். அது எப்படி சொல்லுவான், ஏன்னா நேத்து உண்மைக்கு பொய்க்கு விளக்கம் சொன்னேன். நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க, அது இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஆமென். சரி பண்ணணும்ல, சொல்லிட்டு அதை சரி பண்ணணும்லக்கா, அதை சரி பண்ணிடலாம். இப்படிதான் நம்பிக்கையே இல்லாம கடைசியில பிசாசே பேசுறான், நீ என்ன பண்ணு போ, வனவாசனை எனக்கு என்னன்னு தெரியல, நான் இவன் ஏதோ பைத்தியக்காரன் வளர்றான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், எனக்கு அதுல விருப்பம் இல்லை. சரி, அடுத்து ஒரு ஊழியக்கார் வராரு, அவர் சென்னையிலிருந்து வராரு. அந்த மனுஷன் வந்த உடனே அந்த அக்காட்ட கேட்டேன், அம்மா இந்த ஊழியக்கார் இவர் என்ன சொல்றாரு கேட்போம் அப்படின்னு சொல்லி சரின்னு கூட்டிட்டு போனாங்க. இந்த மனுஷன் என்ன பார்த்துட்டு தலையில கை வச்சு மந்திரங்களை எடுப்ப, செய்வினைகள் எல்லாம் எடுப்ப, உலகம் முழுசும் உன்னை விடுதலை ஊழியத்துல பயன்படுத்துவேன், நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலனா பல தேசங்களை கடந்து போவ. எனக்கு அந்த அம்மா கிட்ட சண்டையை போட்டேன், என்னம்மா அந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, எதையாவது ஒன்று புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுல என்னன்னு எனக்கு தெரியாது. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரினா என்னன்னு தெரியும், ஊழியம்னா என்னன்னு தெரியாது. நான் படிச்சுட்டு 17 RRB எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரயில்வே போர்டு எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஆர்மி செலக்ஷன்ல செலக்ட் ஆயிட்டேன், 97 பேட்ச்ல போலீஸ் செலக்ஷன் செலக்டடு. ஆமென். எல்லாத்துலயுமே போற இடத்துல நம்ம தான் இருக்கிறோம், அப்படிதான் நமக்கு அன்னைக்கு இருந்த பலன், அந்த மாதிரியான பலன். எங்க அப்பா அடிக்க ஆமென், 2nd ஃப்ளோர்ல இருந்து எகிரி குதிச்சு வெளியே ஓடி தப்பிச்சிருக்கேன்னு நீங்க பாருங்க. எங்க அம்மா கத்துச்சு, ஐயோ செத்தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆளு. ஆமென். பார்க்கிற படமெல்லாம் ஜாக்கி ஜான் படம், ப்ரூஸ்லி படம். ஆமென். எல்லாமே. ஏன்னா அப்பவே நான் படிக்கிற காலத்துல மரிஷியல் ஆர்ட்ஸ் படிச்சேன். என்னுடைய வாத்தியார் சிகாமணின்னு எனக்கு மரிஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஆமென். நான் சாதாரணமான ஆளில் ஏதோ சிம்பிளா ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு, பாவம் பர்தாமா இருக்காரு விழுந்துருவாரு போல இருக்கு, ஐயோ அப்படி மட்டும் இந்த பாவ பர்தாமே ஊழியத்துல பார்க்காதீங்க. அல்லேலூயா. நான் சாதாரணமா இல்லை, உண்மையிலேயே சொல்ல போனா பயங்கரமான ஒரு பின்னணி. அதுக்கப்புறம் முரட்டு சுவாபங்கள், ஒரு மோசமான சுவாபங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஆண்டவர் உடைச்சா. குடி இருந்துச்சு, சிகரெட் இருந்துச்சு, கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சார். சபைக்குள்ள வரேன், ஒரு நாள் சொல்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவர்களா ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு பாஸ். நானும் போய் அந்த அம்மா என்ன பண்ணுன்னா போய் பேரை கொடுத்துட்டு வந்துருச்சு. ஆமென். டே நீயும் வாடா ஞானஸ்தானம் எடுத்துக்கோ அப்படின்னா என்னன்னே தெரியாது. கொண்டு போய் ஆத்தங்கரையில உட்கார வச்சு எங்க பாஸ்டர் பேசுறாரு, குடிக்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, சினிமா பார்க்க கூடாது, சினிமா பாட்டு கேட்க கூடாது. நம்ம ஆர்கெஸ்ட்ரால வாசிச்சுட்டு இருக்கிற ஆளு, நம்ம எப்படி போய் இதெல்லாம் விட முடியும்? நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், என்னம்மா இதெல்லாம் சொல்லவே இல்லை நீயே, இவர் புதுசு புதுசா ஏதோ சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுச்சு, இந்த ஒரு முறை தாண்டா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உன்னை விட்டுருவாங்கடான்னு. சும்மா குளிக்கிற மாதிரி தாண்டா, முங்கி எழுவணும், அவ்வளவுதான்டா, ஒரு முறை தாண்டா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லைஃப் லாங் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. என்ன அருமையான காஸ்பல் பாருங்க. நானும் ஓ அப்படியா, ஒரு முறை தான் கேட்பாங்களா, அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆமா பண்ண மாட்டேன், சரி பண்ண ஞானஸ்தானம் எடுக்கிறேன். போய் உள்ள மூழ்கி எழுந்திருக்கும் போது பரிசுத்தாவின் அபிஷேகம், வாயெல்லாம் கடகடகடன்னு நடுங்குது, என்னமோ நடக்குது. அல்லேலூயா.
ஹோலி ஸ்பிரிட். ஆமென். மறக்க முடியாத அனுபவம். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசைக்குள்ள ஒரு பவர் கேம்ப், உபவாச ஜெபம் நடக்குது. சில ஊழியர்கள்லாம் வந்து நடத்துறாங்க. அதுல கொண்டு போய் என்ன உட்கார வச்சுட்டாங்க. நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்னமோ நடக்குது, ஆண்டவர் செய்ய போறார், அற்புதம் செய்ய போறார் அப்படின்னு பார்த்தா திடீர்னு இப்ப அப்பா ஐயா சொன்னாங்க இல்லையா, திடீர்னு அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சிருச்சு, இந்த சவுண்ட் எல்லாம் நின்றுச்சு. தரிசனம், அந்த மாதிரி ஒரு தரிசனம் மேற்கூரையா தெரியல, மேல இருந்து ஒரு அக்னி பந்து மாதிரி பயங்கர ஃபயர் பூமியை நோக்கி வருது. ஆமென். நான் கத்துன்னு கத்துறேன். என்னன்னு, ஐயோ ஓடுங்க, எல்லாம் எரிய போறோம். பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஆவியில நிரம்பிட்டாக்கா ஆண்டவரையே மதிக்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஆமென். கண்டுக்கவே இல்லைங்க, யாருமே அசைரமா. நான் எழுந்திருச்சுன்னு கத்துறேன், ஐயோ ஓடுங்கன்னு. யாருமே என்ன திரும்பி பார்க்கல. கடைசியில இந்த அக்னி வந்து அடிச்சு விழுந்தம் பாருங்க. ஆமென். நான் எங்க இருந்தேன் தெரியுங்களா? சபையில இவ்வளவு பெரிய ஓட்டை, அந்த ஓலை மட்டும் தானே, சபையை பிச்சுன்னு வெளியே போயிட்டேன். நான் சபையை பசங்க தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தூணெல்லாம். ஆமென். எங்க பாஸ்டர் சொல்றாரு, அபிஷேகம் வந்து எல்லாம் சபையை கட்டுமா, இந்த பையன் அபிஷேகம் வந்து சபையை உடைச்சு விட்டான் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார் இப்படிதான் சார் என்னோட ரட்சிப்பு வந்துச்சு. எனக்கு அது என்னன்னே தெரியாது, பைபிளை பத்தி தெரியாது. நாங்க பெந்தகோஸ்தே சபைக்கு போனவங்க இல்லை. எங்களுக்கு இந்த பலிபீடத்தில் வந்து நிக்கிறதுக்கு தகுதி இல்லையா. ஆமென். எங்களுக்கு பெரிய படிப்போ அதிகாரமோ சக்தியோ பணபலமோ எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையா. இயேசு கிறிஸ்துன்ற ஒரு நல்ல தெய்வம் எங்களை தெரிந்து கொண்டாரியா. இந்த ஒரே ஒரு காரியத்தை நிமித்தமா தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா உங்க மத்தியில நிற்கிறேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. ராபா காமா ஷிஹாரா காலாரா. ஆமென். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு போகிறேன். ஆமென். ஒரு விசுவாசியினுடைய கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு எல்லா ஃபேமிலியா ஈவினிங் கார்டனுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார்டனுக்கு நடந்து போறோம். கார்டனுக்கு நடந்து போகும்போது அங்க ஒரு அலற சத்தம் கேட்குது. பார்த்தா 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஸ்திரீ கைத்துல கட்டி வச்சிருந்திருக்காங்க ஜன்னல்ல. நாங்க ரோட்ல நடந்துட்டு இருக்கிறோம். கைத்தை அறுத்துட்டு அந்த அம்மா அத்துட்டு நேரம் எதிர்த்து ஓடி வருது. நான் நினைக்கிறேன் யாரையோ தேடுது போலக்குது இந்த அம்மா. கடைசியில பார்த்தா நேரம் வந்து எனக்கு முன்னால வந்து நின்றுச்சு. நின்றுட்டு கேட்டுச்சு என்ன பார்த்து, என்னடா பண்ற? நான் தான் கார்டன் போயிட்டு இருக்கணுங்க, நான் கார்டனுக்கு போயிட்டு இருக்கணுங்க. ஐயோ, அந்த தலையை அடிச்சுக்குது. அது பிசாசுன்னு கூட எனக்கு தெரியல. அது முடிய வச்சு அவருடைய மகன் மருமக எல்லாம் அந்த அம்மாவுக்கு பின்னால பிடிக்க ஓடி வராங்க. நடு ரோட்ல நடக்குது. முட்டி போட்டு கையை தூக்கி சொல்லுது, டே இயேசுவின் நாமத்துல போனாது சொல்லி தொலைடா, நான் போகணும் அப்படி. அல்லேலூயா. உண்மையிலேயே சொல்றேன், இந்த டெலிவரி நீங்க பாத்தீங்க, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி எவ்வளவு சிம்பிளா, ஒரு 2 செகண்டுக்கு மேல ஒரு ஸ்பிரிட்டுக்கு டைம் செலவு பண்ண மாட்டேன். ஆமென். 2 to 3 seconds கிருபையினால சொல்றேன். ஆமென். சம்டைம்ஸ் சில காரியங்கள் தேவன் அனுமதித்தால் சில காரியங்களுக்கு நேரம் எடுக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பெருமைக்காக என்னைக்கு சொல்லவே மாட்டேன். அப்போ டெலிவரன்ஸ் அந்த அம்மா இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னா அந்த அம்மா அங்கேயே விழுந்து போயிடுச்சு. பார்த்தா கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 1 வருஷத்துக்கு மேல அந்த அம்மாவை கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல சங்கிலியில கட்டி வச்சிருந்தாங்களாம். ஏசப்பா அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அங்க ஆனந்த ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம், அங்க மனோகரன் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அங்கதான் நாங்க தங்குவோம். அதுக்கு மேல டென்மீர் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் மேடம் நல்ல பழக்கம். அப்போ போயிருந்த போது அந்த மிரேக்கல் முடிச்சுட்டு நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறேன். போகும்போதே பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்களை வரிசையா ஜெபிக்கிறதுக்கு வார்டன் கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்காங்க. உள்ள போறேன், கேட்கறாங்க, பாஸ்டர் அமுல்ராஜ் வந்துட்டாருங்களான்னு என்கிட்டே கேட்கறாங்க. நான் பாஸ்டர்லாம் இல்லைங்க, நான் பிலீவருங்க. இல்ல நீங்க பாஸ்டர்னு சொன்னாங்க. இல்ல நான் பிலீவர். சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஜெபிங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா உரமா நம்மளை வந்து கத்திட்டு திட்டிட்டு அதே போகுது.
இந்த பக்கம் வந்தா வாலிப பிள்ளைங்க பசங்களாம் வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு ஜெபிக்க சொல்றாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சு அதுல ஒரு பாஸ்டர் நின்னாரு. பாஸ்டர் வந்து சொன்னாரு, நான் கேள்விப்பட்ட ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு. ஒரு முழு ஜெபத்துல நீங்க செய்தி கொடுக்கணும் அப்படின்னாரு. ஆமென். செய்தியா? நானா கொடுக்கறது? எனக்கு செய்தி வராதுங்க. இல்ல நீங்க வரீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ண, தப்பிக்கிறதுக்கு எங்க பாஸ்டருடைய நம்பரை கொடுத்து, அப்பெல்லாம் வந்து மொபைல் போன் இல்லை, எங்க பாஸ்டருடைய நம்பரை எடுத்து கொடுத்து, பாஸ்டரை கூப்பிடுங்க, அவர் அனுமதிச்சா நான் வரேன். இவர் என்ன பண்ணார், போன் பண்ணி பாஸ்டர் அமுல்ராஜ் இருக்கிறாரான்னு எங்க பாஸ்டர் கிட்ட கேட்டார். அவரு கேட்டாரு, எனக்கு தெரியாம எப்ப அவன் பாஸ்டர் ஆனா? ஆமென். இதெல்லாம் நடந்த சம்பவம். இன்னைக்கு எனக்கு நினைச்சு பார்த்தா, இல்ல ஊட்டியில நீலகிரி மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அந்த தேவ மனுஷன் சொல்லவும், எங்க பாஸ்டர் கூப்பிட்டார். சட்டு புட்டுன்னு முட்டி போடுனாரு. எண்ணெயை எடுத்தாரு, தலையில வச்சு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே உன்னை ஊழியத்துக்கு நான் அனுப்புறேன்னு சொல்லி ஆர்டைன் பண்ணி சபை ஊழியத்துக்கு அனுப்புன. உலகம் முழுசும் கர்த்தர் கொண்டு போறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மனது இருந்தா மார்க்கம் இருக்கு. அல்லேலூயா. சார், ஆண்டவர் உன்னை அழைக்கும் போது அந்த அழைப்பை புரிந்து கொண்டு வந்துரு. ஆமென். தாமதம் பண்ணாத. உனக்குள்ள அந்த மனதை தடை செய்கிறது இந்த ஆவி, ஆகாயத்து அதிகாரத்தினுடைய பிரபு, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆவி. இது என்ன செய்யும்? உன்னுடைய அழைப்பை உன்னை புரிந்து கொள்ள முடியாதபடி செய்யும். உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கும், உங்க மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்யறதுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் மிரக்கிள் என்னன்னா, ஒரு கார் டிரைவர் எனக்கு தெரியும். அந்த கார் டிரைவர் ஒரு ஓனர் அம்மாவுக்கு கார் ஓட்டுறாரு. அந்த அம்மாவுக்கு 14 ஆபரேஷன் ஸ்பைனல் கார்ட்ல பண்ணிருக்காங்க. 14 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால இந்த கையை இதுக்கு மேல தூக்க முடியாது. பெரிய கோடீஸ்வரங்க கோயம்புத்தூர்ல. அங்கிள் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த கார் டிரைவர் கிட்ட சொல்லியிருக்காரு, யாரா ஜபிக்கிற ஊழியக்காரன் தான் கூட்டிட்டு வா, என் சம்சாரத்துக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு. நான் என்ன பண்ணேன், என்ன கூப்பிட்டோன்னா காந்திபுரம் ஒரு ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அவருடைய வீடு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கி 3 கிலோமீட்டர் தள்ளி நடந்தே போயிட்டேன். கையில 5 ரூபாய் பாக்கெட்ல நான் வச்சிருக்கேன். ஏசப்பா கிருபையில ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். அப்படியாக நான் போய் அந்த இடத்துல நின்று பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்துல ஜெபிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனா அவர் வெளியவே நிக்க வச்சு, பெரிய பணக்காரங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா ஒரு ஊழியக்கார தோற்றம் எல்லாம் கிடையாது. ஆமென். இப்பவும் கிடையாது, அப்பவும் கிடையாது. அப்ப நிக்கிறேன் அப்படியே. அவர், நீதான் அமுல்ராஜா? சரி சரி பா அப்படின்னு. பா, இந்த வைஃபை கூப்பிடுன்னு வைஃபை கூப்பிட்டு இப்படி வாசல்ல வராண்டால நிக்க வச்சு ஜெபம் பண்ண அந்த அம்மாக்குள்ள இருக்கிற ஆவி கத்தி பொத்துன்னு அங்கேயே விழுந்துட்டு அந்த அம்மா விடுதலை ஆயிடுச்சு. 14 ஆபரேஷன்ல சுகமாகாத கரங்கள் இயேசுவின் நாமத்திலே சுகமானது. That's a true. Hallelujah. மறக்க முடியாத சம்பவம். உடனே அந்த ஐயா என்ன கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போய் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தார். 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஊழியத்துல ஏதோ ஒண்ணு நடந்தா தான் ஆரஞ்சு ஜூஸே கிடைக்கும். ஆமென். சும்மா போய் ஏதோ வளவள குளக்குளம்லாம் பேசிட்டு வந்தா ஒன்னும் நடக்காது அப்படின்னு ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஒயிட் கலர் கவர் கொடுத்தாரு என்கிட்ட. ஏன்னா 95ல நடக்குது, நான் 95ல பேசுறேன் இதை. ஆமென். அந்த ஒயிட் கலர் கவரை தூக்கிட்டு என்ன பண்ண, இது வச்சுக்கொண்டு மிஸ்ஸுபிஷி கார்ல என்னை திரும்பி 3 கிலோமீட்டர் கொண்டு வந்து எங்க விடுறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல விடுறாங்க. விட்டா நமக்கு பஸ்ஸுக்கு சேஞ்ச் இல்லையே, இந்த காணிக்கை பணத்துல இருந்து எடுத்து சேஞ்ச மாத்தலான்னு சொல்லிட்டு காணிக்கை பணத்தை எடுத்தா 20,000 ரூபாய் அதுக்குள்ள இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் காணிக்கை எனக்கு 95ல. ஆமென். பார்த்து கை கால்லாம் வெட வெடன்னு நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து போய், இந்த பணக்காரன் நம்மளை ஏமாத்திட்டான், கள்ள நோட்டை நம்ம கையில கொடுத்துட்டான், இவ்வளோ பணம் யாராச்சும் கொடுப்பாங்களா ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த 3 கிலோமீட்டர் நடந்து போனேன். போய்
அந்த ஐயாவை கூப்பிட்டு, ஐயா இந்தா வச்சுக்கோ, இந்த பணம் எனக்கு வேண்டாம், 100 ரூபா மட்டும் கொடுங்க, நான் செஞ்ச பஸ்ஸில் போய் சேர்றதுக்கான ஒரு 100 ரூபா கொடுங்க போதும். அவர் அப்படியே என்னை கட்டி பிடிச்சு சொன்னாரு, இந்த உண்மையும் இந்த உக்ரானத்துவமும் உன்னிடத்துல இருக்கும் என்று சொன்னால் வருகிற நாட்களில் நீ தலை சிறந்த தேவ மனுஷனா இருப்ப, என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, இது கள்ள நோட்லாம் இல்லை, இது நல்ல நோட்டு தான். அவர் பாக்கெட்ல வை. எப்படி வந்தேன்னு கேட்டார். நடந்தவையா திரும்ப வந்தேன். என்னை மிஸ்ஸுபிசி கார்ல தூக்கி கொண்டு போய் விட்டோம். திரும்பி நான் என்ன பண்றேன், நடந்து வந்திருக்கு அப்படின்னு உட்காரியான்னு சொல்லிட்டு அவர் கோபம் வந்துருச்சு. உட்கார வச்சுட்டு ஒரு பைக் ஷோரூமுக்கு போன் பண்ணி, உடனே ஒரு பைக் வேணும் மேனேஜர்கிட்ட போன் பண்ணி, செக்கை போய் கம்பெனியில வாங்கிக்கோன்னு கொண்டு வந்து பஜாஜ் கவாசகி பைக், ரெட் கலரு புது பைக்கு. ஆனா பைக் ஓட்ட தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சார் எங்க அப்பா வந்து என்ன என்னன்னு தெரியுமா சபிச்சாரு? ஆமென். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால, ஊழியத்துக்கு போனீங்கன்னா ஜிப்பாவை போட்டுட்டு அலைவிடா, ஜோல்னா பேக்கை போட்டுட்டு அலைவிடா, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்டா, வர்ற பொண்ணு கருப்பா இருக்குமா, பல்லு நீட்டி இருக்குமா, ரெட்டை ஜடை போட்டிருக்குமா, பாவாடை தாவணி கட்டி இருக்குமா, மேமேன்னு கூப்பிடுமா. இத சொல்லி சொல்லி சாகடிச்சாங்க யானைய. ஆமென். எங்க அப்பாவுக்கு வந்த 3 மருமகள்ல கலரான மருமக, ஃபாரின்ல போய் எம்டி டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு அருமையான மருமக. நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படிதலும் சத்தியத்துல வளர்ந்த ஒரு நல்ல அபிஷேகம் பெற்ற மகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, தாயே உலகம் 1000 சொல்லும், சர்ச்சுக்கு போனா உனக்கு ஒண்ணும் நடக்காது, சர்ச்சுக்கு போனா பைபிளை படிச்சா உனக்கு ஒண்ணும் நடக்காது, ஊழியத்துக்கு போனா நீ ஒன்றும் ஆக மாட்ட, விளங்க மாட்ட, நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆமென், உங்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். அல்லேலூயா. இந்த முதல் குரூப் மக்கள் மனதில்லாத மக்கள். என்னுடைய ஊழிய வளர்ச்சிக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவேன், சீக்ரெட் இன்வால்வ்மெண்ட், பர்சனல் இன்வால்வ்மெண்ட். அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திலே ஒரு உண்மை, அந்த காரியத்திலே ஒரு உக்ரானத்துவம், அந்த காரியத்திலே ஒரு நேர்மை. இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னால கர்த்தர் என்கிட்ட சில பொருத்தனைகளை கேட்டு வாங்கினார். அது சொல்லட்டுமா? என்னன்னு? கண்டிஷன்ஸ். 1, ஜனங்களுக்கு நீ காத்திருக்கணுமே தவிர ஜனங்கள் உனக்கு காத்திருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். ஆமென். 2வது, லாஸ்ட் விசுவாசிக்கு ஜெபிச்சு முடிக்கிற வரை சேரை விட்டு என்ன பண்ணக்கூடாது, எழுந்து வெளியே போகக்கூடாது. 3, எந்த டெலிவரன்ஸையும் எந்த ஹீலிங்கையும் மிராக்கிளையும் வீடியோ எடுத்து பிரபகண்டா பண்ணி பேர் புகழ் சம்பாதிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. இட்ஸ் a dynamic ministry. இந்த 3 கண்டிஷனுக்கு நீ ஒத்து வர்றதா இருந்தா இந்த வரத்தை, இந்த வல்லமைய உனக்கு தரேன்னு சொன்னாரு. இந்த 3ஐயும் கர்த்தர் கிருபையில செய்ய ஆண்டவர் பலன் கொடுத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு 25 வருடங்கள் கடந்துருச்சு. ஆண்டவருடைய ஊழியம் நடக்குது. என்னன்னா முழு மனதோடு, சொல்லுங்க என்னங்க, முழு மனதோடு முழு உள்ளத்தோடு, ஆமென், எதை செஞ்சாலும் முழு ஆன்மாவோடு. ஆத்துமாவே, ஐயோ சொல்லிட்டீங்களா? முழு உள்ளத்தோடு. எஃப் மைனரானே கொடுத்துருங்கண்ணே, கொடுத்துருங்க. அண்ணா அழகா வாசிக்கிறார். தேங்க்யூ. ஆமென். அந்த நாகர்கோயில், திருவான்றம், கன்னியாகுமரிலாம் ஒரு பெரிய கிருபை என்னன்னா இந்த மியூசிஷியன் ப்ராப்ளமே இருக்காது பாஸ்டர். அருமையா அப்படியே அந்த மாதிரி ஒரு டேலண்ட் கிஃப்ட் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. ஒருபோதும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சொல்லுங்க, குற்றங்களை படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கரங்களை தட்டி உற்சாகமா சார் மனசு இருக்கணும், மனசு வரணும், அந்த மனதை திடப்படுத்தணும், அந்த மனதை ஆயத்தப்படுத்தணும். அப்பதான் நீங்க ஊழியத்தில் எழும்ப முடியும். உங்க சபையில எழுப்புதல் வரும், உங்க குடும்பத்தில் எழுப்புதல் வரும். வாஞ்ச வேணும், விருப்ப வேணும், தாக வேணும். ஆமென். ஹல்லேலூயா. The purpose of driven lifeல புக்ல ரிக் வாரன் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் வேர்டு, அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எழுதுற வேர்டு என்னன்னா, ஆமென், எங்க மீட்டிங் நடந்தாலும் எத்தனை மைல்கள் ஆனாலும் தினந்தோறும் தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஓடிய இளைஞன் நான். இன்னைக்கு அமெரிக்கால மிகப்பெரிய சபைக்கு போதுகிறாய் கர்த்தர் மாற்றினார். அப்படி வாழ்க்கையில சில சரிவுகள் இருந்தது உண்மை. ஆனால் யாரை தெரியுமா தேவன் ஆசீர்வதிப்பார், யாரை தெரியுமா தேவன் பயன்படுத்துவார், யாரை தெரியுமா தேவன் ஆசீர்வாதமா நடத்துவாரு? அந்த வாஞ்சை, அந்த தாகம், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவராஜ்யத்தின் மேல. அதே எஃப் மைனர் கொடுத்துருங்க. நான் ஒரு பாட்டை எழுதுனேன்னா நிறைய, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பாடல்களை ஏற்றிருக்கிறேன், மியூசிக் பண்ணியிருக்கேன், சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் a சவுண்ட் என்ஜினியர், ஐ எம் a மியூசிஷியன். அல்லேலூயா. வெளியே காட்டவே மாட்டோம். ஆமென். எனக்கு கொடுத்த ஊழி, நான் சர்ச்சுக்குள்ள வரும்போது எப்படி வந்தேன் தெரியுமா? வர்ஷிப் லீடர் ஆகணும், கிட்டாரை வாசிக்கணும், சும்மா ஜாயின் போட்டு அடிக்கணும் எல்லாம். ஆமென். ப்ராசஸர், சிந்தசைசர் எல்லாம் வாங்கி வச்சு சர்ச்சுக்குள்ள வந்தேன். எங்க பாஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? அதெல்லாம் கொண்டு போய் ஓரத்துல வச்சுட்டு பைபிள் எடுத்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஒழுங்கா ஊழியத்தை கத்துக்கோ, அதுதான் உன்னுடைய ஊழியம்னு சொன்னார். அப்ப எனக்கு புரியல, இப்ப எனக்கு புரியுது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன், 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 நித்திய ஜீவ வசனங்கள் உங்களை புதுப்பிக்கும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஸ்கேல் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், டி மைனர் கொடுத்துருங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு. மான்களை போல வாஞ்ச மனதில்லாத ஒரு கூட்டம் கடைசி காலத்துல சாத்தானுடைய ட்ரிக். அல்லேலூயா, அல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே.
போல் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கரங்களை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. நான் ரொம்ப பேஸ்ல பாடிட்டேன், மேல பாடிட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. ஆனாலும் கூட எனக்கு நேரம் இல்லை. பாடிட்டே இருக்கலாம், ஆனா நேரம் இல்லை. அக்கா, உங்களுக்கு மனசு இருக்குதா? இந்த மனசு இல்லாதவங்க சமைக்கிறது எப்படி சமைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். அப்படி அள்ளி போடும், ஒரு வீசு தான், கட்டுக்கு அள்ளி ஒரு வீசு. ஆமென். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சமையல்காரன் கூட. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சபை கன்வென்ஷனுக்கு, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு 500 1000 நாள் நான் தான் சமைப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேரை மனைவிய கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க கரங்களை உயர்த்துங்க. சார், தப்பா எடுக்கிறதுக்காதீங்க, உண்மையா சொல்றேன். ஆமென். எல்லா நாளும் இல்ல, என்னைக்கு இந்த அம்மா முடியலன்னு சொல்லுதோ அன்னைக்கு ஒரு காஃபி, அன்னைக்கு ஒரு லைட்டா ஒரு சாப்பாடு, ஒரு சாம்பார், அதுக்கு சைட்ல ஒரு சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, ஏதோ ஒண்ணு. ஒரு நாள் ஒரு வருஷத்துல செஞ்சு அந்த அம்மாவுக்கு கொடுத்து பாருங்க, வாழ்நாள் முழுசு அந்த அம்மா உனக்கு பின்னால அத்தான் அத்தான் அத்தான்னு வரும். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி ஹோலி 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 ஹோலி. உற்சாகமா கரங்களை தட்டி மனசோட செய்யணும். எதுவும் முழு மனசா செஞ்சீங்கன்னா அந்த காரியம் ஆசீர்வதிக்கப்படும். எதிலுமே அரை மனசா செஞ்சீங்கன்னா அந்த காரியம் ஆசீர்வதிக்கப்படாது. சாத்தானுடைய ட்ரிக் என்ன தெரியுங்களா? கடைசி காலத்துல சபையில் இருக்கிற மக்களுக்குள்ள இன்வால்வ்மெண்ட், இன்ட்ரெஸ்டையும் குறைச்சிருவான். ஆமென். அந்த இன்ட்ரெஸ்ட், ஆராதனைக்கு வரணும்ன்ற அந்த இன்ட்ரெஸ்ட், ஜெபிக்கணும்ன்ற அந்த இன்ட்ரெஸ்ட், ஆராதிக்கணும்ன்ற அந்த ஜெபத்தின் மீதான அந்த வாஞ்சை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தபோது ஓடுனீங்க, ஒடியாந்தீங்க, வேலை செஞ்சீங்க, தேவராஜ்யத்தை கண்டீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வாரத்துல ஒரு முறையாவது உங்க போதகர் கிட்ட வந்து, சபையில இந்த வாரம் எனக்கு என்ன வேலை இருக்கு பாஸ்டர் அப்படின்னு கேட்ட விசுவாசிகள் மட்டும் கரங்களை உயர்த்துங்க. பாஸ்டர், நீங்க நல்லா நோட் பண்ணிக்க. யாராவது கை தூக்குறாங்களான்னு பாருங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிற சபையில ஒரு மெய்ப்பர் இந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த ஊழியம் யோசிச்சு பாருங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. கேட்டீங்களா? ஒரு நாளாவது வந்து ஊழியத்துக்கு நான் என்ன செய்யணும், சபைக்கு நான் என்ன செய்யணும், ஆராதனைக்கு என்ன செய்யணும், இந்த கன்வென்ஷனுக்கு நான் என்ன பாஸ்டர் செய்யணும். ஆமென். வர்றது டிங்க 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 டிங்க, போகிறது டிங்க டிங்க டிங்க. என்ன அவசரம்? ஆமென். எம்மா என்னங்கம்மா செய்வாங்களாமா? ஒரு சிலர் செய்யறாங்க, இன்னும் நிறைய பேர் வரணும்ன்றனா நிறைய மறைஞ்சிருக்கு. உள்ள விட்டீங்கன்னா இப்ப மைக்க பிடிச்சு உள்ள போய் கண்டுபிடிச்சிருவேன். ஆமென். அக்கா மறையாத, அண்ணா மறையாத. உங்க சபை இது தேவ ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பற்ற ராஷாமாக்காலாராபா. அந்த வைராக்கியம், சபை மீது அந்த பற்று, ஊழியத்தின் மீது அந்த பற்று. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சபையிலே தாங்க கிடப்பேன், டே நைட்டு. ஒரு நாள் எங்க சர்ச்சில் நான் தூங்கிட்டேன். அப்ப ஒரு சின்ன சர்ச்சு தான், அது ஒரு குடிசை மாதிரி ஒரு சபை தான் கிராமத்துல. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் காலையில ஆராதனையில தூங்கிட்டேன். நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தேன். எங்க பாஸ்டர் பூட்டிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணிட்டு போயிட்டாரு? சபையை பூட்டிட்டு போயிட்டாரு. ஆமென். வெளியே வர முடியாது. ஒரே ஒரு பிளாஸ்டிக் குடத்துல தண்ணி இருக்கு, சுத்தியும் காடு. ஒன்னும் பண்ண முடியல. ஃபுல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து மரியாதையா மனம் திரும்பி
அடுத்த நாள் திங்கட்கிழமை சாயங்காலம் வந்து திறந்தார். ஆமென். திறந்து சொன்னாரு, வருங்காலத்துல ஊழியம் செய்ய போகிற தேவ மனுஷன் இந்த சபையில ஆராதனையில தூங்குறத இத்தோட உற்றுன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. அதோட போச்சுங்க தூக்கம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்பாவோடு, இன்வால்மெண்டோடு, இன்ட்ரெஸ்டோட தேவ ராஜ்யத்துக்கு நீங்க வரணும். அல்லேலூயா. இந்த கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து கட்டாய தாலி கட்டுற மாதிரி ஊழியத்துக்கு வா, ஊழியத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, கன்வென்ஷனுக்கு வா, ஆராதனைக்கு வா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசி சொல்லிச்சு, பாஸ்டர் எங்களுக்கு போன் பண்ணி கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்களே, முதலமைச்சர் போன் பண்ணி கூப்பிட்டாரா அவங்கள? என்ன ஓட்டம் ஓடணும் நம்ம? அக்கா, அண்ணா, நம்ம எவ்வளவு நல்லவங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வருதுன்னா ஒரு அம்மா சொல்லுது, நாங்க ஆன்லைன்லயே பார்த்துக்கிறோம் பாஸ்டர்னு. ஆமென். ஆமா. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, சரிம்மா, நாளைக்கு செத்தாலும் ஆன்லைன்லயே நாங்க அடக்கம் பண்றோம். முடியுமா? ஆன்லைன்ல பண்ண முடியுமா? அக்கா, நேரா தான் போக முடியும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆன்லைன் யாருக்கு? அப்பா அருமையா சொன்னார், தேவ மனுஷன். ஆமென். நான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். மழை, பனி, குளிர், சில பிரதேசங்கள்ல -12 -20 டிகிரி செல்சியஸ் போகும். அந்த ஏரியால சபைக்கு போக முடியாது. சபை ஆராதனை சாயங்காலம் 4 மணிக்கு வைப்பாங்க, 5 மணி 6 மணிக்கு முடிச்சிருவாங்க. இருட்டிரு, மழையும் பனியும் பெய்யும். அங்க கை குழந்தைய வச்சுட்டு போக முடியாது, பிரசவமான பிள்ளைங்க போக முடியாது, வயசானவங்க போக முடியாது. அவங்களுக்கு ஆன்லைன் ஆராதனை. ஒரு பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஆன்லைன்லயா வருவாரு? கிழக்குக்கும் மேற்குக்கும் அப்படியே மின்னல் அடிச்ச மாதிரி நேர்ல வருவார். நீ ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. இன்னைக்கு என் கையில லட்டு இல்ல, இருந்தா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன். ஒரு லட்டை எடுத்து இப்படி பிரிச்சு அப்படி புட்டு அதை உடைச்சு அதை வாயில போட்டு நான் சாப்பிட்டு மெல்றேன். எதுக்கு கை தட்டுறீங்க? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு இனிக்குமா? அவங்க ஆன்லைன்ல உட்கார்ந்துட்டு ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு சைடு சப்போர்ட். மெயின் ஸ்ட்ரீம் என்னது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரணும், பிள்ளைகளை வர வைக்கணும், பிள்ளைகளை வர வைக்கணும். குழந்தை வரமாட்டான், பையன் எந்திரிக்க மாட்டான், எழுப்புங்க. ஆமென். புள்ள வராது, வர சொல்லுங்க, கட்டாயப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்க பிரதர்ஸ் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் பெரம்பு வச்சிருக்கிறாரு அப்படி. அருமையா. ஆமென். எனக்கு சேலத்துல சீலவாம் தேவசபத்துல ஞாபகத்துக்கு வருது. முதல் பிரசங்கத்துக்கு போனேன். இப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். வெளியில வர விசுவாசி கதவு வரைக்கும் இப்படி நார்மலா வருது. ஆமென். கதவு கிட்ட வந்தா கொட 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 இப்படி விளையாடுது. என்னடா ரகசியம் அப்படின்னு பார்த்தா, வயசான ஐயா தேவ மனுஷன் பெரம்ப வச்சு அடிக்கிறாரு பாரு, லேட்டா வர்றவங்களுக்கு. ஆமென். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சபையில பிரசங்கம் பண்ண தோணுமா? நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை. வர மனதில்லாத கூட்டத்தில் நீ இருக்கக்கூடாது. அது டெவில்ஸ் பிளான். அதை உடைச்சிருங்க, அதை உடைச்சிருங்க, அதை உடைச்சிருங்க. அல்லேலூயா. செகண்ட் குரூப்பை பார்ப்போம். ஆமென். அசட்டை பண்ணுகிறவர்கள். எழுதிக்கீங்க, அசட்டை பண்ணுகிறவர்கள். எவ்வளவு மோசமான ஒரு காரியம். அக்கா எப்பவுமே சில விஷயத்துல அசட்டை. ஜெபிக்கணும், அசட்டை பண்றதும்.
வேத வாசிக்கணும், அசட்டை பண்றது. ஊழியம் பண்ணணும், அசட்டை பண்றது. நான் ரொம்ப லேசியா ஊழியத்தில் ஆரம்ப நாட்கள், சின்ன வயசு, வாலிப வயசு, கேட்பார் யாரும் இல்லை, கற்றுக் கொடுப்பார் யாரும் இல்லை. பாலக்காட்டுல இருந்து ஒரு அம்மா போன் பண்ணது, ஒரு பொண்ணுக்கு தலைவலி, வாலிப பிள்ளை, ரொம்ப தலைவலி. டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்துட்டாங்க, அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பாஸ்டர், நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. இதோ வரேன், இதோ வரேன். ஒரு நாள் டயர்டாகி படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் போலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு பாலக்காடு ஜிஹெச்சுக்கு போறேன். போய் பைக்கை நிறுத்துறேன். ஸ்ட்ரெச்சர்ல வெள்ளை துணியை போத்தி அந்த பொண்ணை டெட் பாடியை வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா வந்து நின்னு கதறுது, தம்பி உன்னை நேத்தே வர சொன்னே தம்பி, நீ வராம போயிட்டியப்பா, என் புள்ள செத்துருச்சுப்பா. சார், அன்னைக்கு ஊழியத்துல உடைஞ்சு வந்தான் நான். அது என் வாழ்க்கையில கருப்பு புள்ளி ஊழியத்துல. ஆமென். எல்லா பாஸ்டர்ஸும் ஊழியர்களும் நிறைய பேர் பிளஸ் பாயிண்ட் மட்டும் சொல்லுவாங்க ஊழியத்துல. என் ஊழியத்துல இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட், நான் லேட்டா போனது நிமித்தம் ஒரு உயிர் போனது. அன்னைக்கு பாலக்காடு ஜிஹெச்ல நின்று ஓன்னு கதறி அழுது கைய மேல தூக்கி, ஏசப்பா இந்த பாவிய மன்னிச்சிடு, இனி ஒரு இடத்துல கூட நான் அஜாக்கிரதையா அசட்டை பண்ணுகிறவனா இருக்க மாட்டேன். ஊழியத்தை அசட்டை பண்ணாத. ஃபாதர் அதையும் பாடுறாரு, என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணாதே, அவித்து விடு. ஆமென். அவித்து விடாதே அப்படின்னு சொல்லி. சகோதரி, கடைசி காலத்துல பிசாசுடைய ட்ரெண்ட் என்னன்னா, மக்களுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட குறைச்சது மாதிரி அதை உதாசீனப்படுத்துறது. நீங்க பைபிள் எடுங்கள, வாங்க இனி நம்ம வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். ஆமென். ஆதி ஆகமத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்க பாருங்க, ஒரு மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஏசா ஏசா இதோ இதோ நான் சாக போகிறேனே, நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்ன, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு என்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அசட்டை பண்றது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணினான். செல்ஃப் கர்சிங் சாபத்துல சுய சாபம் என்ற ஒரு சாபம் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான காரியம் நெகட்டிவ் கன்ஃபெஷன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நெகட்டிவ் கன்ஃபெஷன் இருக்கவே கூடாது. அது ஒரு டிமோனிக் ஆக்டிவிட்டி. ஆமென். நெகட்டிவா பேசக்கூடாது. ஆமென். எப்பவுமே தோல்வி எண்ணத்தோடு பேசக்கூடாது, தோல்வி பயத்தோடு செயல்படக்கூடாது. என்ன சொல்றான், நான் சாக போகிறேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப என்னாச்சு, வயிற்று பசிக்கு கூழ் கேட்கிற இந்த யாக்கோப்பு கூழை காய்ச்சிட்டு இருக்கிறான். இந்த கூழை கேட்ட உடனே இந்த கூழை கொடுக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். அவன் கேட்கிறான், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நீ எனக்கு கொடுக்கிறியா? அதுக்கு ஏசா சொல்றான், நானே சாக போகிறேன், எனக்கு எதற்கு இந்த ஆசீர்வாதம்? அதன் பிறகு அவன் அடைய ஆசைப்பட்டும் அழுதும் புலம்பியும் கூட அது அவனுக்கு கிடைக்காமற் போனது. அசட்டை பண்றது ரொம்ப டேஞ்சர். இங்க இருக்கிற அநேகம் பேர் தங்க ஊழியத்திலே, தங்க வாழ்க்கையிலே, தங்கள் விசுவாச ஜீவியத்திலே சார் அசட்டை பண்றீங்க. சில அட்வைஸ் சில வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். தங்கம் இப்படி பண்ணு, மாத்திக்கோ, இதை செய்யாத. அப்படிதான் செய்வேன், அப்படிதான் செய்வேன். எனக்கு தெரிஞ்சு சாட்டனிஸ்ட் குரூப் இருக்காங்க அமெரிக்கால, உலகம் முழுசு இருக்காங்க. இந்த உலகம் முழுசு இருக்கிற இந்த சாட்டனிஸ்ட் குரூப்பினுடைய
ஒரு அஜெண்டா என்னன்றதை நீங்க படிக்கணும். நிறைய விஷயம் இருக்குது. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, தேவ ஜனங்கள் ஜெபிக்க முடியாதபடி அவர்களுடைய நேரங்களை, அவர்களுடைய காலங்களை நாம் என்ன செய்யணும்? எடுக்கணும். அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஜெபிக்க டைம் இருக்கக்கூடாது. அவங்கள அந்த நேரத்தை செக் பண்ணி எடுக்கணும். இந்த பிரின்சிபல் எங்க இருந்து எடுத்தான் தெரியுமா? வாசிங்க வாங்க, யாத்திராகமம். அல்லேலூயா. இந்த பிரின்சிபல் இன்னைக்கும் சாட்டனிஸ்டுடைய குரூப் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்துது. ஆமென். கவனிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கக்கா. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். வாசிங்க. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்து அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வேலை அதிகமா கொடுக்கிறது. வேலை நேரத்தை அதிகப்படுத்தி குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தை குறைக்கிறதுக்கு பேர் தான் ஐடி கம்பெனி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற எல்லா கார்ப்பரேட் சம்பளம், சரியான சம்பளம் 70,000 80,000 1,00,000 வச்சுக்கோ. ஆனா உன் வைஃபோட நேரம் உனக்கு இருக்காது. ஆமென். நீ டே ஷிஃப்ட் போவ, அவன் நைட் ஷிஃப்ட் போவா. நீ நைட் ஷிஃப்ட் போவ, அவ டே ஷிஃப்ட் போவா. ரெண்டு பேருமே மாறி 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 குடும்பத்துல பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல. பார்வோனுடைய பிரின்சிபல். பக்கத்துல கை கொடுத்து, நம்ம அரசியல்வாதிக பண்றது, படிச்சுட்டானா கேள்வி கேட்பான். அப்ப அவனுக்கு படிப்பே கொடுக்க கூடாது. யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டா அவன் நமக்கு எகென்ஸ்டா எப்பண்டாலும் எழும்புவான். அவனுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்காத. வேலை வேலை வேலை, ஓவர் டைம் வேலை, ஓவர் டைம் வேலை, ஓவர் டைம் வேலை. இங்க இருக்கிற அநேக கிறிஸ்தவங்க இப்படிதான் இருக்கிறீங்க. இன்னும் நான் பிரசங்கத்தை முடிக்கல, உள்ள வர. பார்வோனுடைய பிரின்சிபல் இன்னைக்கு வரைக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளால செயல்படுத்தப்படுகிறது. இங்க இருக்கிற நிறைய பேர் தொழில் 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 தொழில், வேலை வேலை வேலை. உங்களுக்கு சபையை பற்றி யோசிக்க நேரம் இல்லை, கூட்டத்தை பற்றி யோசிக்க நேரம் இல்லை, ஆராதனையை பற்றி யோசிக்க நேரம் இல்லை, குடும்பத்தை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை பற்றி யோசிக்கவும் டைம் இல்லை, மனைவியை பற்றி யோசிக்க டைம் இல்லை, கணவரை பற்றி யோசிக்க டைம் இல்லை. ஆமேன். ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், உன் வீட்டுக்கார எங்கம்மான்னு. அது வெளியே போயிருக்கு. எது அதுனா அக்ரிணை. இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் என்னது சொல்லுங்களேன்? அக்ரிணை. அக்ரிணைனா என்ன? ஆமா, ஆடு மாடு எருமை இதுங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது இது. அல்லேலூயா. அவருன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. ஆமென். அதுவா, அது வீட்டுல சமைச்சிட்டு தூங்குது. அல்லேலூயா. என்ன மரியாதை பார்த்தீங்களா சார்? ஏன் சார் வைஃப் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்ல? இந்த அசட்டை பண்றது. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிக்க விரும்புறாரு. 1 கொரிந்தியருக்கு வந்துருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுப்போம். 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஏசா மாதிரி கடைசி காலத்துல ஒரு கூட்டம் தேசத்துல இருக்கும், சபையில இருக்கும். நீங்க வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்கக்கா.
திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும். அண்டர்லைன் பண்ணுங்க, உதாசீனர். ரொம்ப முக்கியமானவங்க. கடைசி காலத்துல சபையில இருக்கிற மக்கள்ல இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். வாசிங்கக்கா. கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பரலோகம் போக வாய்ப்பே இல்லைன்றார். உதாசீனர். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலை. வருமானம் 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 வருமானம். மனைவியை பார்க்க நேரம் இல்லை, பிள்ளைய பார்க்க நேரம் இல்லை. ஆமென். ஏமா குழந்தை ஸ்கூல் முடிச்சு வந்துருச்சு, எங்க அவன் விளையாண்டுட்டு அவன் ஜாலியா வருவான், அப்படியே விட்டுட்டோம். சாட்டானிஸ்டுடைய அஜெண்டால ஒரு மிக முக்கியமான அஜெண்டா என்னன்னா, வேலை நேரத்தை அதிகப்படுத்தி ஜனங்களுடைய ஐக்கியத்தின் நேரத்தை குறைப்பது. இன்னொரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டா என்னன்னா, மக்களுடைய விருப்பத்தை அவங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி அவர்களுடைய நேரத்தை எடுப்பதற்கு மீடியாவை பயன்படுத்தணும். மீடியா, ஆமென். மொபைல் போன், கேம்ஸ். ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வந்துச்சு. கவர்மெண்ட் அந்த கேமை பேன் பண்ணுச்சு. நிறைய பிள்ளைங்க அதுல சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ். இதெல்லாம் யார் உருவாக்கி அனுப்புறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் சாட்டனிஸ்டனுடைய பிளான். 3 காரியம் இருக்கு. ஒன்னு சாட்டனிஸ்ட், இன்னும் இல்லுமினாட்டிஸ், another one is the Freemasonry. இந்த 3 குரூப்போடைய வேலை என்னன்னா, தேவனுடைய ஜனங்களுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா அவங்கள தவறான படங்கள், போர்னோகிராபிக் சைட்ஸ், பல கோடிகள் கொடுத்து நிர்வாண படங்கள், அசிங்கமான காம விகாரத்துக்கு ஏதுவான படங்கள், ப்ரொடியூசர்ஸ், சில ஹரார் மூவிஸ் உருவாக்குற சில ப்ரொடியூசர்ஸ், அது மட்டும் இல்ல சில பொம்மை படங்களை உருவாக்குற சில ப்ரொடியூசர்ஸ். நான் குரூப் நேம்லாம் சொன்னா நீங்க அப்படியே ஆச்சரியப்பட்டுவீங்க. ஆமென். அண்ணன் வச்சிருக்காரு யமகா போர்டு. யமகான்ற பேர் எங்க இருந்து வந்துச்சு, ஜப்பான்லன்றத ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஆமென். எல்லா இடத்திலும் அந்த சேட்டானுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்க பாப்பீங்க. பப்ளிக்கா நான் பேசல, ஆனா நிறைய விஷயம் இருக்குது. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க மொபைல் போன் வச்சுட்டு 24 மணி நேரம் இதேதான். ஒரு வாலிபன், எங்க காலத்துல ஒரு வாலிபன் என்கிட்ட வந்து கேட்டான், பாஸ்டர் டிவி பார்க்கறது தப்பு இல்லையான்னு. நான் சொன்னேன், தப்பே இல்லடா. உடனே பக்கத்துல இருக்கிற பையனை பார்த்து சொன்னா, பாஸ்டே சொல்லிட்டார் தப்பே இல்லைன்னு, ஒரு கண்டிஷன் அப்ளைடு அப்படின்னு. என்னன்னு கேட்டான். ஆன் பண்ணி பார்க்கறது தான் தப்பு, ஆஃப் பண்ணி எவ்வளவு நேரம்னாலும் உட்கார்ந்து பாருன்னு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் முறைச்சானுங்க. என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, ஆன் பண்ணி பார்த்தா கண்டவனெல்லாம் டிவியில தெரியுமா, ஆஃப் பண்ணி பாரு நீ தெரிவ. அல்லேலூயா. இந்த ஜோக்க அவனுக்கு மறக்கவே இல்லை. பல வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் ஊழியம் பண்றாங்க, தம்பிங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்ப கூட என்ன பார்த்தா சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த டிவி ஜோக்க மட்டும் நாங்க மறக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நாங்க டிவியே பார்க்கறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நேரத்தை திருடுற ஆவிகள் உங்களை உதாசீனரா, உங்களை அசட்ட பண்ண வைத்து அந்த தேவ ராஜ்யத்தின் மீது இருக்கிற அந்த ஈர்ப்பு அளிக்கிற அந்த சாபத்தை விட்டு வெளியே வா தங்கச்சி, தம்பி. ஆல்வேஸ் கேம்ஸ். பாஸ் இதுல என்ன இருக்கு? கேம்ஸ் தானே. உனக்கு கேம்ஸ் விளையாடணுமா? ஐயா வா விளையாடலாம், வா. பேட் எடுத்துட்டு வா, பால் எடுத்துட்டு வா, கிரவுண்ட்ல போய் 1 மணி நேரம் விளையாடு. ஹெல்த்தி, உடம்பு நல்லா இருக்கும்,
ஆரோக்கியமா இருக்கு. இது என்னையா மொபைல்ல வச்சுட்டு இப்படி 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 அட ரோட்ல போறவன் பேசிட்டே போறான், யார் கூட பேசுறான்னு தெரியல, திடீர்னு சிரிக்கிறான், காதுல ஹெட்போன் வச்சிருக்கிறான், திடீர்னு சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறான், எங்க போறான், யார் கூட பேசுறான், எதுவுமே தெரியல. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? அந்த காலத்துல போன் வந்துச்சுன்னா வெளியில இருக்கிற எல்லாரும் போன் எடுக்க வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க, நான் எடுக்கிறேன்னு. இப்போ போன் வந்துச்சுன்னா உள்ள இருக்கிறவன் வெளியே ஓடுறான், வந்த உடனே எடுத்துட்டு ஹலோ நிக்க மாட்டான், அங்கிட்டு போயிடுவான். ஏன்னா இங்க பேசினா குட்டு உடைஞ்சு போயிடும். ஆமேன், அல்லேலூயா. எனக்கு லண்டன்ல ஒரு நண்பர் இருக்கிறார், கூகுள் ஆபீஸ்ல ஒரு பெரிய மேனேஜர் போஸ்ட்ல வேலை செய்யறவர். அவர் கூட ஒரு நாள் அவர் தான் என்ன கார்ல கூட்டிட்டு போவார் வருவார். அவர் ஒரு நாள் என்னிடத்துல பேசும்போது சொன்னார், பாஸ் எங்க வேலை என்ன தெரியுமா பாஸ்ன்னு கேட்டார். நான் சொன்னேன் என்னன்னு, யார் யார் போன் வாங்குறாங்க, என்னென்ன நம்பர் வாங்குறாங்க, என்னென்ன IMEI நம்பர் வாங்குறாங்க, என்னென்ன வெப்சைட் ஓபன் பண்றாங்க, யார் யாருக்கு கால் பண்ணாங்க, என்னென்ன போட்டோஸ் ஷேர் பண்றாங்க, எல்லாமே லண்டன்ல இருக்கிற கூகுள் ஆபீஸ்ல ரீஜனல் ஆபீஸ்ல அவங்களுடைய ஹார்ட்வேர் ஸ்டோரேஜ் சிஸ்டத்துல ஸ்டோர் ஆகுமா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பரை வாங்கி, பசங்க நம்பரை கொடுங்க, நம்பரை வாங்கி அந்த நம்பரை டைப் பண்ணார். ஒரு லேப்டாப் வச்சு டைப் பண்ணி எத்தனை கால் போயிருக்கு, யார் யாருக்கு போயிருக்கு, என்னென்ன மெசேஜ் போயிருக்குது அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்துட்டார். என்னோட மாப்பிள்ளை போலீஸ்ல சைபர் கிரைம்ல தான் இருக்கிறார். ஆமேன். அவர்கிட்ட ஒரு நம்பரை கொடுத்தா அழகா உட்கார்ந்து நம்மளுடைய எல்லா அக்கிரமம் மீறுதல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார். நீங்க நினைக்கிறீங்க தங்கங்களா, ஹிஸ்டரியில டெலீட் பண்ணிட்டா அது டெலீட் ஆயிருது, நீ பார்த்த படம் டெலீட் ஆயிருது. திரும்ப சொல்றேன், சைல்டு போர்னோகிராஃபி சைட்டை ஓப்பனே பண்ணிராத, என்னைக்குனாலும் கேஸ் ஃபைல் ஆகும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இந்தியால ஒரு பைலட் ஆபீசரு டெல்லி ஏர்போர்ட்ல உட்கார்ந்து ஒரு ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்றாரு. அவர் யுஎஸ்ல போய் இறங்குறாரு. யுஎஸ்ல இருக்கிற FBI அவர் அரெஸ்ட் பண்ணது. என்னன்னு சொல்லுதுன்னா, சைல்ட் போர்னோகிராஃபிக் பார்த்ததுக்கான வெப்சைட் டீட்டெயில்ஸ் அவருடைய IMEI நம்பர்ல இருக்குது. ஸோ வி ஆர் அரெஸ்டிங் யூ அப்படின்றாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. தங்கம், கன்னியாகுமரியில எங்க மூலையில இந்தியாவோட வால்ல கடற்கரை ஓரத்துல நீ உட்கார்ந்து செய்யறது வெளியே தெரியல நினைக்காத, எல்லாத்தையும் ஒருத்தருங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இது ரொம்ப டேஞ்சர். இது நிறைய பிள்ளைங்க ஸ்டைலா போட்டோ எடுத்து, விதவிதமா போட்டோ எடுத்து, சிலர்லாம் ஒரு வாலிப பிள்ளைனா பர்சனலா அவங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டிஸ், அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்றது, அவங்க ப்ரிப்பேர் ஆகுறது, ரெடி ஆகுறது, இது எல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து இன்ஸ்டால போடுறாங்க. பொள்ளாச்சியில பாலியல் சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமேன். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள். ஆமேன். எங்கிருந்து வந்துச்சு? ஒன்லி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மீடியா ஸ்டேட்டஸ். பிள்ளைங்க சிரிக்குது. சிரிக்கலாமா வேண்டாமா, சொல்லிடுவாரா கண்டுபிடிச்சிருவாரா? அதுக்கு தான் தங்கம் இன்னைக்கு உன்னை பர்சனலா பார்க்க போறேன். சரியா? ஒன்னும் கவலைப்படாத. உங்க பர்சனல் டேட்டா, உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் தயவு செய்து பப்ளிக்கு வர வேண்டாம். திருமணம் ஆகாத பிள்ளைகள், திருமணம் ஆன பெண்களுக்கும். ஆபிரகாம் 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 75 வயசுல ஆபிரகாம தேவன் அழைக்கிறார்.
அப்ப சாராளுக்கு 65 வயசு. 65 வயசுல இருக்கிற பொண்ணோட பேர் என்ன சொல்லுங்க? 65 வயசு குழந்தைய எப்படி கூப்பிடுவீங்க? அறுபத்தஞ்சு வயசு குழந்தைய எப்படி கூப்பிடுவீங்க? பாட்டியா? ஆச்சரிய போறாங்க யாராச்சும். ஆமென். இந்த பாட்டிய அபிலமேக்கு கடத்திட்டு போயிட்டான். அழகா இருக்கிறான்னு பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. 4000 வருஷத்துக்கு முன்னால, தங்கம் புரியுதா நான் பேசுறது? 4000 வருஷத்துக்கு முன்னால 65 வயசு பாட்டிக்கு ஆபத்து இருக்குதுன்னா, 2025ல 25 வயசு பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்குமா? பக்கத்துல கை கொடுத்து கேளு. தங்கம் இத்தோட சரி. ஆமென். தேவையில்லாத அக்கௌண்ட்ஸ் விட்டு வெளியே வந்துரு. தேவையில்லாத காரியங்களை விட்டு வெளியே வந்துரு. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், உன்னை அபிஷேகித்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார். மகிமை 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 மகிமை. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அக்கா, அண்ணா, பிள்ளைங்களுக்கு போன் வாங்கி கொடுக்காதீங்க. அவளுக்கு என்னைக்கு அந்த மெச்சூரிட்டி வருதோ, அதை ஹேண்டில் பண்ணுன்ற மெச்சூரிட்டி வருதோ, அன்னைக்கு கேட்ஜெட்ஸ் வாங்கி கொடுங்க. அதுக்கு முன்னால் அவசரப்பட்டு வாங்கி கொடுக்காதீங்க. படிக்கிற பிள்ளைங்க கையில மீடியா வேணாம். ஆபத்து ஆபத்து. வெறும் போட்டோஸ், வெறும் போனோகிராஃப் சைட்ஸ். எங்க சபையில நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? திடீர்னு யூத்ஸுக்கு இன்னைக்கு எல்லாரும் உங்க மொபைல டேபிள் வச்சுட்டு போயிருங்கன்றுவேன். ஆமேன். கட்டு கட்டு கட்டுன்னு நடுங்கும் பாரு. ஒன்னும் அப்படி அட்டாச் ஓபன் பண்ண, நீயும் ஓபன் பண்ணனா அதுல இருக்கும் பாரு சரக்கு. ஆமேன். உதாசீனப்படுத்துகிறவர்கள், சாபத்தீடான ஒரு காரியம் இது. பிசாசுனுடைய தந்திரத்துல மிகப்பெரிய தந்திரம். கடைசி கால சபைக்குள்ள இப்படிப்பட்டவங்களை பிசாசு வைத்திருப்பான். உதாசீனப்படுத்தாத, வேண்டான்னு சொல்லாத. 3வது காரியம் அபாத்திரம். நோட் பண்ணிக்கிங்க. ஆமென். இது ரொம்ப முக்கியமான காரியம். மத்தேயு 22 நீங்க எடுத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரமாய் போனார்கள். அபாத்திரம் அப்படின்றது திரும்பி உயிர்ப்பிக்க முடியாதது, திரும்பி புதுப்பிக்க முடியாதது, திரும்பி அதை பரிசுத்தப்படுத்த முடியாத ஸ்டேஜ். நம்மளாம் ஏன் இப்ப பிசாசை துரத்துறோம் சொல்லுங்க? நம்மளாம் ஏன் இப்ப பிசாசை துரத்துறோம்? பிசாசு தர போட்டு இருக்கட்டும், வரட்டும். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வரணும்னு ஜெபிச்சோமே, ஏன் பிசாசுகள் மட்டும் பரலோகம் வரதுக்கு நம்ம ஜெபிக்கல? உங்களை தான் கேட்கிறேன். பக்கத்துல கை கொடுத்து கேளு. உங்களுக்கு ஆத்ம பாரம் இருக்கா? எதுக்குங்க பிசாசை துரத்தணும்? சார், அபாத்திரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்ஸ் கெட்டு போயிருச்சுன்னா திரும்பி அதை புதுப்பிக்க முடியாது. ஒன்ஸ் அதை அழிஞ்சிருச்சுன்னா, அந்த தன்மை மாறிடுச்சுன்னா அதை திரும்ப மாற்ற முடியாது. இதுதான் அபாத்திரம். பக்கத்துல கை கொடுச்சல. அபாத்திரம். அழைக்கப்பட்டவர்களோ, பக்கத்துல கை கொடுச்சல, அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரமாய் போயிட்டாங்க. அவங்களால செயல்பட முடியாது, அவங்களால திரும்பி எழும்பி வர முடியாது. வாசிங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல. ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்றும் பரமையை ருசி பார்த்தும். வாசிங்க சிஸ்டர் 6ஆம் அதிகாரம். மறுதலி தேவனுடைய நல் வார்த்தையையும்
இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். Yes, Pastor. Thank you, Pastor. It is highly impossible. It is highly impossible. மக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் இந்த கிருபை உன்னை தாங்கும். இந்த கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபை உன்னை தூக்கும். இந்த கிருபை உன்னை பாதுகாக்கும். அந்த குறிப்பிட்ட காலங்கள் முடியும் பொழுது உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. யூதாஸ் காரியத்தை பற்றி நேத்து சொன்னனே, யூதாஸ் காரியத்தை காப்பாற்றவே முடியல சார். ஏன் காப்பாற்ற முடியல தெரியுமா? அது அபாத்திரமாய் போன பாத்திரம். இந்த பாத்திரம் அபாத்திரமானது. அது எஜமானனுக்கு பயன்படாதது. அது கொய்யவனுடைய கைகளிலே அது இருக்கும் போதே கெட்டு போனது. இன்னைக்கு சபையில 3வது குரூப் பீப்பிள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அபாத்திரம். அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனை கன்வென்ஷன் வச்சாலும், எத்தனை அமல்ராஜா பிரதர் வந்தாலும், எத்தனை பாஸ்டர் தினேஷ் அண்ணா மாதிரி நல்ல ஊழியர்கள் வந்தாலும் அவங்கள புதுப்பிக்கவே முடியாது. ஏன்னா அது கெட்டு போச்சு. பக்கத்துல கை குடிச்சலுங்க, பால் தயிராகும். தயிர் திரும்ப பாலாகாது. இது புரிஞ்சிட்டா நல்லா இருப்பீங்க. ஆனா நம்ம விசுவாசி பரவாயில்ல, தயிரையும் எங்களுக்கு பிடிக்கும், அதையும் நாங்க சாப்பிடுவானுவீங்க. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. பக்கத்துல கொண்ட கை கொடுத்து சொல்லுங்க, இந்த அபாத்திரம் ஸ்டேஜுக்கு நீங்க போக கூடாது. இந்த அபாத்திர ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா திரும்பி உங்களை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆமென். ஒரு அம்மா முறுக்கு சுட்டு தரம் பாஸ்டர் போச்சு. போயிட்டு சேவையா கொண்டு வந்துச்சு. சேவைன்னா என்னது? தனித்தனியா இருக்குது முறுக்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா, என்னன்னு தெரியல, எண்ணெயில போட்டோன்னு எல்லாம் பிரிஞ்சு போச்சு. பச்சரிசி மாவும் கடல மாவும் கரெக்டா 1:3 ரேஷியோல போட்டாதான் முறுக்கு முறுக்கா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கரெக்டா நான் சொல்றது. அது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போய் நின்று நீயா நானா நிற்பான். வேணா தேவைன்ற குறைக்கு என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஆனா முறுக்கா இருக்காது. அக்கா, நமக்குள்ள அபாத்திரத்தன்மை வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 50%, ஆல்மோஸ்ட் 70%. கேன்சர் ஸ்டேஜ் சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், அப்படி ஸ்டேஜஸ் வந்துருச்சு அபாத்திரத்துல. வாங்க 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு பாருங்க. ஆமென். எல்லாரும் கம்யூனியன்ல வாசிக்கிற வசனம் தான். ஆமென். என்ன எழுதுறாரு? 1 கொரிந்தியர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பத்தை பிட்டு அவர் கொடுக்கும் பொழுது, ஆமென், 29 சொல்றார், எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வருமாம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சா உங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னு? யோவான் நற்செய்தி 13ல அப்பத்தை எடுத்து பிட்டு தோய்த்து யூதாசனுடைய கைகளில் கொடுக்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு சொன்னல.
இதோடைய அர்த்தம் என்ன? அபாத்திரம். அபாத்திரம்னா திரும்பி நோ மோர் என்னதுங்க, ரீப்ரொடக்ஷன். அவ்வளவுதான், அதோட வேல்யூ முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துல, திருச்சபையில, விசுவாச வாழ்க்கையில அபாத்திரம் என்ற ஒரு நிலைக்கு நேரா போய்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் எச்சரிக்கிறார், கடைசி கால சபையில இது ஒரு சாபத்தீடான காரியம். வெளியே வந்துருங்க. குடி குடி குடி. இந்த கடற்கரை மாவட்டத்துல குடி பயங்கரமா இருக்கும். விபச்சாரம் தலைவிரித்தாடும், சீட்டு கேம்பிளிங் தலைவிரித்தாடும் இந்த ஏரியால. அடுத்தது வைலண்ட் ஸ்பிரிட், வன்முறையின் ஆவிகள் கிரியை செய்யும். இந்த நாளும் ஸ்ட்ராங்கா கிரியை செய்யும். விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னால கன்னியாகுமரியில ஒரு மீட்டிங் வந்து நான் படுத்திருக்கேன். இரவு ஒரு தரிசனம், இந்த கடலுக்குள்ள இருந்து சில ஆவிகள் பூமியை நோக்கி மேல வருது. அந்த ஆவிகள் சொல்லுது, இந்த பட்டணத்துல என்னென்ன காரியங்களை நாங்க செய்வோம். வன்முறையை கட்டவிழ்க்கிற ஆவி, கட்டி ஜெபிக்கணும் நீங்க. வேசித்தனத்தினுடைய ஆவி, கட்டி ஜெபிக்கணும் நீங்க. கேம்பிளிங், ஜனங்களுடைய பணத்தை, ஆசீர்வாதத்தை கொள்ளையடிக்கிற ஸ்பிரிட். ஆமென். என்ன மாதிரி ஒரு ஊர்ல உட்கார்ந்து இருக்கீங்க அக்கா, கன்னியாகுமரி சூப்பரான ஊரு. ஆனா இது டூரிஸ்ட் ஸ்பாட் தெரியுமா? ஆமென். டூரிஸ்ட் ஸ்பாட்ல எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன ஆவிகள் வேலை செய்யும் தெரியுமா? ஆமென். டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வர்றவங்களாம் யாரு? நீதிமான்களா? யோசிச்சு பாருங்க. உங்க மாவட்டத்துக்காக நீங்க ஜெபிக்கணும், உங்க சபைக்காக ஜெபிக்கணும். உங்க மாநிலத்துல, இந்த மாநிலத்துல, இந்த சபையில, இந்த பட்டணத்துல, இந்த கன்னியாகுமரிக்கு எழுப்புதல் வரணும்னா இந்த ஆவிகளை எல்லாம் நாம எராடிகேட் பண்ணா மட்டும்தான் சபையில தூய்மை, சபையில ஒரு விடுதலை. சிஸ்டர், பிரதர், நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க நான் பேசிட்டு இருக்கிறத. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படிப்பட்டவங்க, ஏன் இவங்க காரணம் சொன்னாங்க, வாங்க விளக்கமா லூக்கா நற்செய்தியில வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆமென். 17ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். லூக்கா 14:17 வாசிங்க பார்க்கலாம். நான் முடிக்கட்டும் சீக்கிரத்துல. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. கவனிங்க, இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புளுடைய ரீசன்ஸ் மட்டும் பார்ப்போம். வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். சாக்கு போக்கு. பக்கத்துல கை கொடுச்சனுங்க, சாக்கு போக்கு. ஆமென். எது கேட்டாலும் ரீசன். ஏமா சர்ச்சுக்கு வரல, அதுக்கு ஒரு ரீசன். ஆமென். அல்லேலூயா. ஏமா பிரேயர் பண்ண முடியல, அதுக்கு ஒரு ரீசன். ஏமா வேதத்தை வாசிக்க முடியல, அதுக்கு ஒரு ரீசன். ஏமா ஊழியம் பண்ண மாட்டேங்கிற, அதுக்கு ஒரு ரீசன். என்ன பண்றேனே தெரியல பாஸ்டர், எனக்கு எல்லாம் பண்ணணும்னு தான் ஆசை, ஆனா எதுவுமே பண்ண முடியல. வேலைக்கு 3 வேளை நல்லா சாப்பிட மட்டும் முடிஞ்சில்ல. ஆமென். அல்லேலூயா. யாராவது சாப்பாடு கட் பண்ணோமா? கட் பண்ணிருக்கவே மாட்டோம். கன்னியாகுமரிக்காரங்க மாதிரி மீனை கரெக்டா சாப்பிட்றவங்க உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நான் உணர்ந்து சொல்றேன். பல தேசங்கள் ஊழியத்துக்கு போனா நம்ம ஊருக்காரங்க வருவாங்க, இவங்களுக்கு ஒரு பிட்டு கருவாடாவது ஓரத்துல இருந்தா தான் சாப்பாடு இறங்கும். ஆமென். தூக்கத்துல கூட மீனை போட்டா மீன் தனியா போகும், முள்ளு தனியா வரும். எங்களுக்கெல்லாம் அப்படி சாப்பிட வராது. ஆமென். அல்ல, அவ்வளவு விவரமுள்ள மக்கள் நீங்க. உங்களை ஆண்டவர் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். ஆனா என்ன சொல்றீங்க தெரியுமா? காரணம் சொல்றீங்க. பைபிள் படிச்சா புரியவே மாட்டேன்து பாஸ்டர். ஆமா, உங்களுக்கு வாழ்க்கையில எதுதான் புரிஞ்சிச்சு? இது வரைக்கும் எதுவுமே புரியல. ஆமென். ஒரு திருமணமான பையனை பார்த்து கேட்டேன், ஏன்டா கல்யாணம் பண்ணேன்? அப்படியே பார்த்தான்.
நிறைய பேரை பார்த்து கேட்டுங்க, எதுக்குடா கல்யாணம் பண்ண? ஒருத்தன் சொல்றான் 27 வயசு ஆயிடுச்சு எங்க அப்பா கட்டி வச்சுட்டார். ஒருத்தன் சொல்றான் பொண்ணு அழகா இருக்கு, வசதியான பொண்ணு வந்து கட்டி வச்சுட்டார். இன்னொருத்தன் சொல்றான் எங்க பாஸ்ட் பார்த்தாரு முடிச்சிட்டோம். இன்னொருத்தன் சொல்றான் எனக்கே பிடிச்சிருந்துச்சு முடிச்சிட்டேன். ஒருத்தன் கூட எதுக்குடா கல்யாணம் பண்ணன்னு கேட்டா வாழ்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணன்ற பதில சொல்லல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? வாழ்றதுக்கு. எதுக்கு? வாழ்றதுக்கு. வாழ்றதுக்கு தான் நான் பண்ணேன். ஆமென். அப்ப ரீசனே தெரியல, எதுக்கு செய்யறோம்னு தெரியல. வசனம் சொல்லுது, வாசிங்க. சாக்கு போக்கு சொன்னாங்க. ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், என்ன ஒரு நேர்மை அக்கா, நான் வர முடியாது என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான். பாவம் மன்னிப்போடு பாவம் செய்யற ஒரு பரிசுத்தவான் இவன். ஆமென். அல்லேலூயா. தப்பு பண்றதுக்கு முன்னாலே மன்னிப்பு கேட்டுட்டாக்கா, என்ன ஒரு ஊழியக்காரன் இவன். ஆமென். வயல், நான் இந்த வயல் எங்க போக போகுது? பக்கத்துல கை கொடுத்து, வயல் எங்க போக போகுது? விருந்துக்கு தானே ஆண்டவர் அழைச்சார். உன்னை சமைக்கவா கூட்டார்? வெங்காயம் வெட்டவா கூட்டார்? அல்லேலூயா. எங்க சபையில பனிஷ்மெண்ட் டியூட்டி இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் டியூட்டி தெரியுமா? யூத்ஸ்ல ஒழுங்கா இல்ல, சரியில்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு நைட்டு மிட் நைட் 12 மணிக்கு ஒரு 5 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கி உருக்கி வச்சிருவேன். பனிஷ்மெண்ட் டியூட்டி. ஆமென். நேத்து வந்துச்சு ஒரு பாப்பா, அந்த பாப்பா கையில் 5 கிலோ மாவை கொடுத்து சப்பாத்தி போட்டு கொண்டு 300 சப்பாத்தி போட்டுருவேன். ஆமென். விடிய தேய்ச்சி பேசாம இதுக்கு டைமுக்கு சர்ச்சுக்கு வந்துடலாம்டான்னு ஒடியாந்துருங்க பிள்ளைங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா உங்க பாஸ்ட் என்ன பண்றாரு? உங்களுக்கு வலது கை பக்கம் பெண்களுக்கு, இடது கை பக்கம் ஆண்களுக்கும் டேபிள் போட்டு சாப்பாடு கொடுக்கிறார். கரங்களை தட்டி வர இல்லையா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல் ஜோசப் பண்ண நான் இன்னும் சில ஊழியர்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்தோம். எப்பவுமே எல் ஜோசப் பண்ணனோட சாப்பிட உட்காரவே முடியாது. ஏன்னா அண்ணன் எப்படின்னா, நம்ம சாப்பிடலாம் நினைக்கிறதுக்குள்ள ஒரு கை கழுவி எந்திரிச்சிருவார். அவர் என்ன சாப்பிட்டாரு எப்படி சாப்பிட்டாருன்னே தெரியாது. அவரு நான் உட்கார்ந்து இருக்கும் போது வந்து சாப்பாடு வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, நேத்து நைட்டு சாப்பிட்டதுக்கு இன்னும் நாங்க ஊழியம் பண்ணல, அதுக்குள்ள இப்ப சாப்பாடு வைக்கிறியான்னு கேட்கிறாரு. ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து, நேத்து நைட்டு சாப்பிட்டதுக்கு இன்னும் நான் ஒன்னும் இயேசுவுக்கு பண்ணல, அதுக்குள்ள இன்னைக்கு நான் சாப்பிடுறேன். ஆமென். எப்படி இருக்கு? அப்ப பரிசுத்தவான்கள் எப்படி யோசிக்கிறாங்க, ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? ஊழியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், மழை வந்தாலும் வராவிட்டாலும், கன்வென்ஷனுக்கு போனாலும் போகாவிட்டாலும், பிசாசு ஓடினாலும் ஓடாவிட்டாலும், எங்கள் கடமையை நாங்கள் சரியாய் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து இந்த வயலை பார்க்க போறேன், முயலை பார்க்க போறேன்னு போக கூடாது. எங்க வந்து சேரணும்? கல்யாண விருந்துக்கு வந்து சேரணும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். So first kind of the Christian end timeல எப்படி இருப்பானா, ப்ராப்பர்ட்டி, சொத்து. ப்ராப்பர்ட்டி கிறிஸ்டியன், சொத்து கிறிஸ்தவன். அவன் லட்சியமே சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வயல் வாங்கணும், காடு வாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது அகத்தியமா வேற பார்க்கணுமா? போய் எப்படி பார்க்கணுமா? அகத்தியமா. 2வது 19. ஆமா. வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். என்ன ஒரு உத்தமம், என்ன ஒரு உக்ரானத்துவம். முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு, முடியாது அதனால என்ன பண்ணுங்க, என்னைய மன்னிச்சிருங்கோ அப்படின்ட்டான். 5 மாடு. மாட்டு கிறிஸ்தவன். அதாவது நான் முதலே சொன்ன பாருங்க, தொழில் தொழில் தொழில், வருமானம் வருமானம் வருமானம்.
ஒரு குடும்பம் இங்க இருக்குது பக்கத்துல. பொண்ணுக்கு நிச்சயம் பேசுறாங்க, அம்மா வரல. மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் கேட்குறாங்க, பொண்ணோட அம்மா எங்கன்னு. ஐயோ, பொண்ணோட அம்மா வர மாட்டாங்க. ஏன்? மாடெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. கல்யாணத்துக்கு அப்பா வர மாட்டார். ஏன்? மாடை விட்டுட்டு வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. மாடு எங்க போகுது? அதுக்கு 2 புல்லு கட்டு போட்டா அது பாட்டுக்கு மேயுது. பக்கத்துல யார்கிட்டயா கொஞ்சம் சனார பார்த்துக்குங்கன்னு சொன்னா பார்த்துக்க போறாங்க. எப்பவும் தொழில் தொழில், பணம், தொழில், சம்பாத்தியம். கர்த்தர் மேல பற்று கிற்று எதுவுமே கிடையாது. மாசம் ஒரு டைத்தை தூக்கி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சு போச்சு. இல்லக்கா, இல்லண்ணா, அண்ணே தப்பு பண்ணிடாதீங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இன்னைக்கு இந்த கன்வென்ஷன்ல மனசார என் இருதயத்திலிருந்து நான் சொல்லிட்டு போறேன், உங்க சபை பல நூற்றுக்கணக்கான ஆயிரங்கள் நிரம்பி வழிகிற ஒரு சபையா உருவாக போகுது. பக்கத்துல கை கொடு சொல்ல, உருவாக போகுது. என் கண்கள் காணுது. ரிவைவல் வரும்போது இந்த இடமெல்லாம் காணாது. சுத்தி இந்த சைடு மக்கள், அந்த சைடு மக்கள். தொடர்ந்து கர்த்தர் எல்லைகளை விரிவாக்கிட்டே இருப்பார். எல்லைகளை விரிவாக்குவார். நல்ல ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. திரளான ஜனங்கள், பல ஆயிரம் ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு திருச்சபையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ரிவைவல் வருது, எழுப்புதல் வருது. உங்க மூலியமா அந்த வளர்ச்சியை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இந்த 2வது டைப் தொழில் பண்ணுங்க சார். நீங்க தொழில் பண்ணுங்க, நீங்க காணிக்க கொடுங்க, வேலைக்கு போங்க, சம்பாதிங்க. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை சரியா நீங்க கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். 3வது ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். அவர் யாருன்னா 20ஆம் வசனம்க்கா. வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். உத்தமனிலையும் உத்தமன். ஆமென். அதிசயா கல்யாணம் பண்ணான். ஆமென். அவனே சொல்லிட்டான், கல்யாணம் பண்ணதுனால வர முடியாதுன்ட்டான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அதுல மத்த 2 பேர், மாடு வாங்க போனவன் மன்னிப்பு கேட்டான், வயல் வாங்க போனவன் மன்னிப்பு கேட்டான். ஆனா பொண்ணை கல்யாணம் பண்ணவன் வரவே முடியாதுன்ட்டான். பாஸ்டர் சீக்கிரம் என்னன்னு தெரியுதுங்களா? அப்படின்னா ஜோலி முடிஞ்சிச்சுன்னு அவனே முடிவு பண்ணிட்டான். இவனுங்க 2 பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது மாட்டை விட்டு. ஏன்னா மன்னிப்பு கேட்டிருக்கனால எப்பனாலும் திரும்ப வரலாம். ஆனா திருமணம் பண்றேன்றவன் என்ன சொல்லிட்டு போறான்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, என்ன சொல்லிட்டு போறான்? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 12 மணி நேரம். ஆமென். சரியா முடிக்கிறேன். தங்கச்சி, தம்பி, உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கரெக்டா தேர்ந்தெடுக்கணும். அவசரப்பற்றாத, ஜெபம் பண்ணி பொறுமையா நிதானமா ஜெபத்தோடு. ஒரே ஒரு அக்கா மட்டும் கை தட்டுறாங்க, மற்ற பிள்ளைங்கள கோபமா பார்த்துட்டு இருக்குது. அல்லேலூயா. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மட்டும் சரியா அமையலன்னு வை திருமணத்துல, அதோட அவன் ஜோலி முடிஞ்சிச்சு. அதே மாதிரிதான் உங்களுக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வரன் மட்டும் அமையலைன்னா, நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருவீங்க. ப்ளீஸ், திருமணத்தை மட்டும் அவசரப்படாத. நீயா போய் எதையாவது தேர்ந்தெடுக்காது. இந்த பசங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகு. இவனுங்க தலை பாருங்க, புறா குண்டு தலை மாதிரி இருக்கும். ஆமென். கொஞ்சம் ஏமாந்த குருவி கூடு கட்டிடும் உள்ளுக்குள்ள. ஒருத்தன் தலையில கை வச்ச மலேசியால
கையில் முள்ளு குத்துற மாதிரி குத்துது. என்னடான்னு பார்த்தா ஜெல்லு போட்டு இப்படி நிக்குது. லண்டன்ல ஒரு பிரேயர்ல ஒரு வாலிப தங்கச்சி என்கிட்ட வந்துச்சு ஜெபிக்க. சரி, இந்த பாப்பா தானே ஜெபிக்க வந்திருக்கு, ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு தலையில கை வைக்க போனேன். ஓ பாஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் டச் மீ. ஏன்? நீங்க அங்கிருந்தே ஜெபிங்க, மேக்கப் கலைஞ்சிருந்துச்சு. ஆமென். என்ன, சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னால பார்லர்ல போய் முடிய நம்ம ஊர் காசுக்கு 3000 ரூபாய் அந்த முடிய ஸ்ட்ரைட்டன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஏகப்பட்ட மேக்கப். எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நான் தள்ளியே நின்னுட்டேன். நான் சும்மா கைதான் நீட்டினேன். இயேசுவின் நாமத்துல கீழே உளுந்து உருண்டுச்சு பாரு. யா மேக்கப் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த பாஸ்டர்மா இந்த ரெட் மேட் வச்சிருப்பாங்கல்ல, கார்பெட் மேட்டு, அந்த மேட்டை போட்டு சுத்தி சபையில ஓரத்தில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. எம மிதிச்ச மேட்டோ அதுக்குள்ள படுத்திருக்குது குறுகி மயக்கமாயி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. 3000 ரூபாய் கொடுத்து கடைசியில மேட்டு கடையில போய் படுக்கிறதுக்கா? ஆமென், அல்லேலூயா. சார், அபிஷேகத்துக்கு முன்னால் இந்த இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் செல்லாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. உன்னை ஆண்டவர் பிரம்மச்சாரியா வாழுன்னு சொன்னாரா? சொல்லு. யாரையாவது இப்படி ஆண்டவர் வாழ சொன்னாரா? இல்ல. நல்ல கல்யாணம் பண்ணு. டே தம்பி, நல்ல கல்யாணம் பண்ணு. ஒன்ன பண்ண. ஆமென். அதை ஒழுங்கா பண்ணு. அதை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு பார்த்துக்கோ. இதுதானே ஆண்டவர் சொன்னாரு. விவாகம் பண்ண போற, அதனால நான் வர முடியாது. சார், இந்த தேர்ட் குரூப் ஆஃப் பீப்புள், ஃபேமிலி கிறிஸ்டியன், ப்ராப்பர்ட்டி கிறிஸ்டியன், பிசினஸ் கிறிஸ்டியன் அண்ட் யாரு? ஃபேமிலி கிறிஸ்டியன், ஹோம்லி கிறிஸ்டியன். இந்த ஹோம்லி கிறிஸ்டியன் எப்படி இருப்பானா, எப்பவுமே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு வைஃபை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு பிள்ளைய பார்த்து பிராயர் அதெல்லாம் வேண்டாம், இங்க உட்காருவா, நம்ம வீட்லயே ஜெபம் பண்ணுவோம் வா. ஆமென். சர்ச்சைக்கு வர மாட்டான். ஈஸ்டருக்கு மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு போயிடுவார். நியூ இயர் சர்வீஸுக்கு மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு போயிடுவார். கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டி, பிசினஸ், ஃபேமிலி, மூணுமே தேவைதான். ஆனா இந்த மூணையும் முன்னால வச்சு தேவராஜ்யத்தை புறக்கணித்தால் ஆக்கினை தீர்ப்பு நிச்சயம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம பிசாசை ஜெயிக்க போறோம். எத்தனை பேர் இன்னைக்கு ரெடி ஆயிட்டீங்க? உங்க மைண்ட் அளவுல ரெடி ஆயிட்டீங்க? உங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. வாலிப தங்கச்சிங்க, தம்பிங்களா, வெளியே வந்துட்டீங்களா? தேவையில்லாத காரியத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? டேய், இந்த லவ் அஃபேர்லாம் வேணாண்டா தம்பி, வேணாண்டா. உங்களுக்கு எதாவது டவுட்னா பின்னால கல்யாணம் பண்ணவங்க இருக்கிறாங்க, பின்னால கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்கடா தம்பி, அவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு. வாலிப தம்பிகளா, அவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு. பின்னால இருக்காங்க அண்ணாமாருங்க, அவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு, நீங்க கல்யாணம் பண்ணி எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு. அதுக்கப்புறமா உனக்கு மனசு இருந்தா பண்ணு, அப்புறமா அவசரப்படாத. அந்த ஒரு பரோட்டா கூட வாங்கி கொடுக்க முடியல பொம்பளைக்கு, எப்படா டே தம்பி வா, ஏம்மா பாப்பா உனக்கு தான் கேட்கிறேன், ஒரு 10 ரூபா போட்டு ரீசார்ஜ் பண்றதுக்கு கூட இந்த பயலுகளுக்கு காசு இல்லை. எடுத்துட்டு வந்திருக்கிற பைக்கு பல்சர் பைக்கு, பல்சே இல்லாம ஓட்டுவான். அது அண்ணனோடது. கேளு கதைய, அது அண்ணனோடது. கையில பாக்கெட்ல வச்சிருக்கிற 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா அப்பா கொடுத்தது. ஆமென். கரெக்டா இல்லையா? அரியர் 10 அரியர் படிச்ச காலேஜ்ல 10 அரியர் வச்சிருக்கிற மொபைல் போனு
என்னது? ஆமா, செகண்ட் ஹேண்ட்ல எங்கேயோ போட்டு வாங்கினது. அது ஃப்ளட்ல எங்கேயோ வித்து எவனோ வித்து வாங்கினது OLXல வாங்கியிருக்கான். ஆமீன். இவனால ஒரு பரோட்டா கூட பொம்பளைக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அது கூட அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டு தான் வாங்கணும். ரீசார்ஜ் பண்ண ஹாய் அவன் என்ன அனுப்புறான், ஏய் ஒரு ஒரு ரீசார்ஜ் போடுறி, அவுட் கோயிங் கட் ஆயிடுச்சு. இவனை நம்பி போனா உன் லைஃப் கட் ஆயிராது? பக்கத்துல கை கொடுத்து கேளு, இவனை நம்பி போனா வாலிப தங்கச்சி, கரெக்டா இல்லையா? ஒரு 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 சகோதரியை கூப்பிட்டு கேட்டேன் போன வாரம், மக ஒரு குடும்பம் நடத்த எவ்வளோடா தேவை ஒரு பட்டணத்துல? அந்த பொண்ணு சொல்லுது 50,000 ரூபாய் தேவை. ஆமேன். அட்லீஸ்ட் ஒரு 30,000 வேணும். 30,000க்கு கீழே எல்லாம் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. தம்பி நல்ல படி, நல்ல சம்பாதி, நல்ல ஜெபி, அருமையான பொண்ணு தேவனா பார்த்து கொண்டு வந்து கொடுப்பா. தேவனா பார்த்து கொடுக்கிற பொண்ணு அடிக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், கிள்ளி வைக்க மாட்டான், மூஞ்சிலிய குத்த மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கலாம்டா தங்கம். உன் சந்தோஷத்துல மண்ணவாரி போற்றாத. வயசு வாலிபம் மாயை. நீ இப்ப பாக்குறது எல்லாம் வீண், அது எல்லாமே மாயை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, கர்த்தரா உனக்கு நல்ல வாழ்க்கை துணைய நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். என் பசங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல லைஃப் இயேசுவின் நாமத்துல குடும்பத்துல அமையும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அமையும். அல்லேலூயா. ஒரு பொண்ணு சொல்லுச்சு, கட்டினா இன்ஜினியர் மாப்பிள்ளையை தான் கட்டுவேன். கடைசியில் மாப்பிள்ளை இன்ஜின் மாதிரி இருக்கிறான், வந்து நிற்கிறான். ஏன்னா அதுதானே இன்ஜின் கேட்டுச்சு, அப்படிதான் வந்து நிற்கும் கடைசியில். ஆமேன். ஒரு நாள் கூட கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். 3 காரியம். 1, டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்பர்ட்டி, சொத்துக்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிற கிறிஸ்தவன். 2, பிசினஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிற கிறிஸ்தவன். 3, ஃபேமிலியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவான், கர்த்தருடைய ராஜ்யத்தை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். 3 தேவைதான். ஆனா 3 எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கிற இடத்தை முதல்ல வைக்கணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு. ஆமென். அழைக்கப்பட்ட நீங்க மனதில்லாம இருந்துடாதீங்க, உதாசீனப்படுத்திடாதீங்க, அபாத்திரமா போயிடாதீங்க. சொத்தை டிபெண்ட் பண்ணாதீங்க, பிசினஸ் டிபெண்ட் பண்ணாதீங்க, ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணாதீங்க. கர்த்தரை டிபெண்ட் பண்ணி வாழ ஆரம்பிங்க. கர்த்தர் வெற்றியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி